ஸ்கூல்ல செய்யறதுக்குத்தான் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் அதுக்குரிய டைமும் வளமும் கிடைக்காததால நம்ம இதை ஆன்லைன்ல செய்யறதுக்கு தீர்மானிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்டா நான் வந்து அஷ்ரஃப், பேராதனி யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் படிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்டா வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும் நம்மட 23 பேட்ச் என்ன சொன்னா 21 தேர்ட் ஷை, அது மாதிரி 22 செகண்ட் ஷை, அதே மாதிரி 23 ஃப்ரெஷ் ஷை ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்ல ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னுக்காக நம்ம எல்லாரும் எப்படியோ நம்மளோட கெரியர்ல இருக்கிற பெரிய பெரியர் எக்ஸாம், அதாவது பெரிய தடை என்ற ஏ லெவல் எப்படியோ நம்ம முடிச்சிருக்கோம். அதுல ரிசல்ட்ஸ் ரெண்டாவது விஷயம். எப்படியோ நம்ம அந்த கட்டத்தை தாண்டி வந்திக்கிறோம். அப்ப இதுல வந்து ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில ஆட்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கு. மெயின்லி அந்த யாரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி, அது மாதிரி எடுபட்டாங்களுக்கு. அடுத்தது வந்து சில ஆட்களுக்கு சில காரணத்தால சில சூழ்நிலையால வந்து அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட டார்கெட் ரிசல்ட்ஸை வந்து எடுக்க இல்லாம போயிருக்கும். அதை வச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. என்னென்று சொன்னால் இப்ப வளமையா இப்ப ஆர்ட்ஸ் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பயன்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கு. என்னன்னு சொன்னால் செகண்ட் தேர்ட் செய்ய நமக்கு ஃபாலோ பண்ணேலும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஷைல நமக்கு அந்த நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்காட்டி, அதுக்குரிய சூழ்நிலை அமையாட்டி, நம்ம செகண்ட் தேர்ட் ஷைல அந்த குறிப்பிட்ட டார்கெட்டை அடைஞ்சு கொள்ளலுமேனா. இப்ப அதுக்கு உதாரணம் நிறைய இருக்கு. ஃப்ரெஷ் ஷைல நார்மல் ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு எனக்கு தெரிஞ்சதும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா நம்மளோட படிச்சாக்களும் இருக்கு. எப்படி ஃப்ரெஷ் ஷைல நார்மல் ரிசல்ட்ஸ், அதாவது அவங்க எதிர்பார்த்த அளவு அவங்க எதிர்பார்த்தது மெடிசின் போக கிடைக்கல. அப்புறம் செகண்ட் ஷைல வந்து எதிர்பார்த்ததை விட பெரிய அளவு முன்னேற்றம் அடைஞ்சி டாப் லெவல்ல பாஸ் ஆகினாக்களும் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதால இப்போ உங்களுக்கு உங்களோட பொட்டன்ஷியல் தெரியும் தானே, உங்களுக்கு ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கும் தானே. அப்ப அதுக்கு வந்து உண்மையிலேயே நீங்க செகண்ட் ஷை ஃபாலோ பண்ணணும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருந்தால், இல்லாட்டி நீங்க ஏற்கனவே டிசைட் பண்ணி இருந்தால், கட்டாயம் அந்த செகண்ட் தேர்ட் ஷைய கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா உங்களை பத்தி மோஸ்ட்லி உங்களுக்கு தான் தெரியும். அப்ப இன்னொருத்தர் வந்து எங்களை பத்தி மெயின்லி எங்களுக்கு தானே தெரிய போகுது, அது என்னால ஏலும். பட் அந்த சில சூழ்நிலை, சில நன்ட்ட சில மிஸ்டேக்கால எனக்கு அந்த இடத்துக்கு வர கிடைக்கலன்னு சொன்னா, ஸோ நம்ம மத்தாக்களோட பேச்சை பத்தி நம்ம ஓரி பண்ண தேவையில்லை. நம்மளோட பாதையில போய்த்து கொண்டிருக்க வேண்டியதான். சரி, ஓகே. அதுல இன்னொரு விஷயம் வந்து இப்ப யாரு இப்ப டாப் ரிசல்ட்ஸ், அதாவது மெடிசின், இன்ஜினியரிங், அது மாதிரி மேல டென்டல், அது மாதிரி டாப் ரிசல்ட்ஸ் எடுத்த ஆட்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்காது. என்னன்னு சொன்னா அவங்களோட மேலுக்கு வர கோர்ஸ் செலெக்ஷன்ல வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்காது. உதாரணத்துக்கு மெடிசின் ஆக்கள் எடுத்தோம்னு சொன்னா அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ்ட் மெடிசின், அது மாதிரி இன்ஜினியரிங், அது மாதிரி சில கோர்சஸ் மேலுக்கு வர கோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்ட். அப்ப அவங்க வந்து அதை பத்தி ஒரி பண்றே இல்லை. அவங்களோட எண்ணத்தை அவங்க செலக்ட் பண்ண மாட்டதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க அதை முடிச்சுட்டாங்க தானே. இன்சாத் கேக்குது தானே, கிளியர் தானே? ஓ கேக்குது. ஓகே. ஆனால் ஒரு வகையில பிரச்சனை வருது யாருக்குன்னு சொன்னால், அந்த கொஞ்சம் பேர் இருப்பாங்க. என்னன்னு சொன்னா அந்த நடுத்தர ரிசல்ட்ஸ் வந்து வரும்.
உதாரணத்துக்கு அந்த பிசிஎஸ் அந்த ரேஞ்சு கூட வர ரிசல்ட்ஸுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சங்கடம் ஒன்றிருக்கும். அப்படி நம்ம என்னத்தை இப்ப நம்மளோட ரிசல்ட்ஸை வச்சு அடுத்த டைம் இன்னொருக்கா ட்ரை பண்றதா, அப்படி இல்லாட்டி நம்ம இதை வச்சு என்ன கோர்சஸ் போறது, நம்மளோட ரிசல்ட்ஸை இருக்கிற ரிசல்ட்ஸ் கை குளிக்கிற ரிசல்ட்ஸை வச்சு மேக்சிமம் ஒரு நல்ல கோர்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். அதுக்காக நிறைய பேர் வந்து அவங்களோட சீனியர்ஸ் மாதிரி எல்லாம் வச்சு ஒரு அலைச்சல் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு, அப்படி ஒரு சிக்கல். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், இப்ப இப்ப உங்களுக்கு ஒரு நடுத்தரமான ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இப்ப நீங்க எதிர்பார்த்தது மேலுக்கு வர வேண்டிய ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அது காரணம் வந்து உங்களுக்கே தெரியும், என்னால அந்த கோர்ஸுக்கு போகலாம், அந்த அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆனால் நான் விட்ட மிஸ்டேக்கோ இல்லாட்டி என்ன சூழ்நிலையோ அப்படி போக கிடைக்கலன்னு இருந்தால் கட்டாயம் செகண்ட் அப்படி இல்லாட்டி தேர்ட் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி எனக்கு பிறகு ஃபாலோ பண்ணிலும் இதை விட பெஸ்டா அடுத்த முறை செய்யலும் இருந்தால் கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணுவேன். இப்ப நாங்க இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ண போற விஷயங்கள்ல வந்து இப்ப இப்ப உதாரணத்துக்கு சரி, இப்ப மெடிசின் இல்லாட்டி இன்ஜினியரிங் அது மாதிரி வர கோர்சஸ் நம்ம இல்லைன்னு சொல்லி செலக்ட் பண்ணியாச்சு. அப்ப அதுக்கு போற வார கோர்ஸ்ல நிறைய சிக்கல் இருக்குதானே. அந்த கோர்சஸ் ஓர்டர், எந்த கோர்ஸ் நல்ல, அந்த கோர்ஸ்லயும் எந்த யூனிவர்சிட்டியில அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்றது நல்ல, அடுத்தது அந்த கோர்சஸ் காலம் எவ்வளவு காலம், எப்படி படிக்கிறது, அதுக்கு பிறகு அதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு சொல்லி ஒரு மெயின் டாபிக்கும் இருக்கு. நாம இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னால், அந்த செஷனை வந்து இன்ஷா அல்லாஹ் செஷன் 2ல நம்ம இன்னொரு நாள் செய்வோம். எது அந்த டாப் ரிசல்ட்ஸ், அந்த அதாவது யூஜிசியால ரெஜிஸ்டர் பண்ற அந்த கோர்சஸ், அந்த மெடிசின், டென்டல், அந்த பிஎஸ்சி மொலிக்யூலர், அது மாதிரி இன்ஜினியரிங் சைடில் அப்படி எல்லாம் இருந்தானே அந்த பிஎஸ்சி, அதெல்லாம் இன்னொரு செஷன்ல செய்யறது. இன்றைக்கு நம்ம செய்ய போறது வந்து அந்த எக்ஸ்டர்னல் கோர்சஸ், அதாவது யூஜிசியால அப்ரூவ் பண்ணின ஆனால் யூஜிசியால ரெஜிஸ்டர் பண்ணாது, அந்த யூஜிசிக்குள்ளுக்கால நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி போகாத எக்ஸ்டர்னல் கோர்சஸை பத்தி தான் நம்ம இங்க மெயினா ஃபாலோ பண்ண போறோம். இந்த மெயினா நம்ம இங்க விளங்கப்படுத்த போறது. அப்ப இதுக்கு நம்ம அந்த அந்தந்த குறிப்பிட்ட கோர்சஸை ஃபாலோ பண்ற சீனியர்ஸ் மாதிரியும், அது மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி, அடுத்தது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், அதுல வந்து முக்கியமா அவங்களோட வளவாளர்களையும் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றோம். அப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறதோட, இதுல உங்களுக்கு இப்ப ஏதாலும் சந்தேகம் இருந்தால் நம்ம கடைசியில ஒரு டைம் ஒன்று தருவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டிருந்தோம், அதுல சிலாக்கள் உங்களோட டவுட் அனுப்பியிருந்தீங்க. அந்த டவுட்டை நம்ம இன்றைக்கு கிளியர் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லை இதுக்கும் மேலான சில டவுட் இருந்துன்னு சொன்னால் நீங்க கட்டாயம் அந்த கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணுங்க. இல்லாட்டி பிரச்சனை ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு குரூப் ஒன்று திறந்திருக்கேன் தானே, அதுல நீங்க டிரெக்டா போட்டாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. எப்படியோ இப்ப எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால், இப்ப அந்த சிலாக்கள் தடுமாற்றத்தை ஈக்கிறாக்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு வழியை காட்டுறது, அவங்களோட பார்த்துல எங்களுக்கும் என்ன ஒரு பொறுப்பொன்றிக்கு தானே. அந்த வகையில வந்து அந்த நம்மளோட வெச்சால உங்களுக்கு எது என்ன செய்ய இயலுமோ உங்களோட ஃபியூச்சரை, இப்போ உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போறது, இப்போ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் உங்களோட ஃபியூச்சரை பெரிய அளவுல பாதிக்க போகுது. நீங்க ஃபாலோ பண்ண போற கோர்ஸும் தான், நீங்க எடுக்க போற முடிவும் தான். நான் இப்போ என்ன செய்ய போறேன், செகண்ட் சை தேர்ட் செய்யறதா, அப்படி இல்லாட்டி அதை விட்டு போட்டு இருக்கிறது ஃபாலோ பண்றதான்றது உங்களோட ஃபியூச்சரை பெருசா பாதிக்க போகுது. அப்ப நீங்க கட்டாயம் ஒரு முடிவெடுக்க முன்னுக்கால சீனியர்ஸ் மார்கிட்ட, அப்படி இல்லாட்டி தெரிஞ்சியா சரி அந்த கோர்ஸ் அப்படி ஃபாலோ பண்றாங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் எடுக்கிறது வந்து மிச்சம் நல்லா. சரி, அந்த அடிப்படையில தான் நம்ம ஒரு ஒரு வழிகாட்டலை உங்களுக்கு செய்ய போறோம். சரியா? அப்ப இந்த அடிப்படையில நம்ம ஃபர்ஸ்டா செய்ய போறது என்னன்னு சொன்னால், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தானே ரிசல்ட்ஸ் வந்திருக்கு மெயினா 23 கேட்க. அப்ப செகண்ட் ஷை தேர்ட் ஷை செய்யறதுல வந்து உண்மையிலேயே நிறைய தடங்களை, அது செஞ்சாக்களுக்கு தான் அந்த ஃபீலிங் செல்லும். எவ்வளவு கஷ்டப்பட்டு
சில ஆட்கள் சென்ற அளவுக்கு எப்படின்னு சொன்னால் செகண்ட் சைடு சரி தேர்ட் சைடு ஒவ்வொரு நாளும் இந்த நரகம் மாதிரி போனதெல்லாம் செல்லிக்காங்க. அது அவங்களோட ஃபீலிங். அது சில ஒவ்வொருத்தர் எடுக்கிற மாதிரி அது. பட் அந்த அவங்களுக்கு தனியா தெரியும். அந்த அடிப்படையில வந்து நம்ம செகண்ட் தேர்ட் ஷையை வந்து இப்ப செகண்ட் தேர்ட் ஷை செஞ்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிற ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்றதுக்கு அவங்க நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம 21 வெச் ஷசானுக்கு நம்மட டைமை கொடுக்குறோம். ஷசான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் செகண்ட் ஷை எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கேக்குதா? ஷசான் கேக்குதா? கேக்குது கேக்குது. முதலாவது என்ன முடிச்சுட்டோம்னா செகண்ட் ஜேசியோ செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஹோப் உண்டு. Right. நான் இந்த டைம் படிப்பேன். ஸ்பெஷலி வந்து கிடைக்காம போனதுக்கு நல்ல ரிசல்ட் வராம போனதுக்கு என்ன காரணம்? படிச்சிக்க மாட்டீங்க. ரெண்டா தடுமாற்றம் உண்டாய். ஏதோ ஃபைனல் எக்ஸாம்ல தடுமாற்றம் உண்டாய். ஏதோ காரணங்கள் சரியா? இப்ப செகண்ட் ஷே இல்லாட்டி தேர்ட் ஷே வாரண்ட் எடுக்கணும். படிக்க போறேன்னு சொன்னா கட்டாயம் கோப்பிக்கணும். அடுத்தது வந்து ஹார்ட் ஒர்க். சரியா? இப்போ நீங்க செகண்ட் ஷே செய்ய போறேன், இல்ல நான் விஷயம் செகண்ட் ஷே செய்ய தான் வந்திருக்கிறேன், ஆனா படிக்கலாம் மாட்டேன், விஷயம் மாதிரி தான் இருப்பேன், ஆனா ரிசல்ட் வரணும்னு சொன்னா அப்படி எதிர்பார்க்க இப்போ இப்போ என்ன நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போறேன்னு சொன்னா விஷயம் நினைச்ச அளவு ரிசல்ட் வந்து வர இல்லை. அடுத்தது வந்து ஃபைனான்ஸ் சொன்னா ஃப்ரெஷ் இந்த எக்ஸாம் எழுதினத்தோடய ஒரு மாசத்துக்கு பிறகு நான் நம்ம கிளாஸ் போக ஸ்டார்ட் பண்ணுவேன். பேப்பர் கிளாஸ் மட்டும் பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் சும்மா கிளாஸ் போவேன். திடீர்னு அந்த படிச்சதை அந்த வந்து சும்மா வீட்டுக்கு பார்ப்பேன். அதாவது ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதிப்போம். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு தான் இறங்கிட்டு இது போதாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச கொடுத்தேன். நான் வந்து கொஞ்சம் என்ன மாற்றேன். ரிசல்ட் வர முன்னுக்கு படிக்கிறது 2 நாள் தான். ஒன்று இந்த பேப்பர் கிளாஸ் போகிறேன் அந்த 2 நாள் தான். அது கூட என்ன மாற்றத்தவங்க ஒரு அந்த டைம்ல 4 months எதுவும் இருந்துச்சு. இப்ப 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 நீங்க படிச்சிட்டு இல்லை அப்படின்னாலும் இப்ப உங்களுக்கு வந்து இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 100 அப்ப அதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அடுத்து பயாலஜி ஒவ்வொன்றிலையும் 10 நான் குறைஞ்சி சொல்றேன் 10 MCQ செஞ்சாலும் ஒவ்வொன்றிலையும் அப்போ ஒரு கெமிஸ்ட்ரி பாடத்துல வந்து 10 MCQ 1500 MCQ பிசிக்ஸ்ல 1500 10 செஞ்சாலும் அந்த 10 செய்யறதும் எப்படி இருக்கணும்னு சொன்னா இப்ப நீங்க 10 கேள்வி செஞ்சுட்டீங்க. சரி, அதுல ஒரு கேள்வி பிழையா வந்துடும். இப்ப நீங்க வந்து ஃபைனல் எக்ஸாம்ல இப்போ ஒரு கேள்வி தெரிஞ்சு எழுதுவீங்க. சும்மா மார்க்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு போயிட்டு அதே நீங்க இப்ப படிக்க குரல செய்யறேன்னு சொன்னா அந்த வேலை செய்யக்கூடாது. இப்ப நீங்க செய்யற மார்க் பண்ணுவீங்க. இப்ப 1 to 10 செய்ய போறீங்கன்னு சொன்னா அதனோட மார்க் பண்ணுவீங்க. ஆனா அது MCQ இந்த ஸ்கீம் பார்த்தோன்னே சரியாயிக்கலாம். ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே அது வந்து luck. அது உங்களுக்கு தெரியாது. அதை நீங்க வந்து அந்த வேலை செய்யக்கூடாது. அதுக்கு நீங்க கொஸ்டின் மார்க் போடணும். இல்லைன்னா அதை வந்து அப்பவே கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்க இப்போ நான் அப்படியே செஞ்சேன். இப்போ நான் வந்து இப்போ நான் இப்போ நான் சொல்ற மாதிரி வந்து நான் 10 MCQ செய்யல. ஆஹ் ஒரு முதலாவது முக்கியம் வந்து நான் 10 வருஷம் பார்த்து கட்டாயம் முடிக்கணும். அதுக்கு பிறகு தான் அந்த மாடல் பேப்பர்ஸ் அதெல்லாம் செய்ய தொடங்கணும். 10 வருஷம் பார்த்து முடிக்காம மாடல் பேப்பர் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இதுல போனா அது வந்து வேற மாதிரி போயிட்டு அது வந்து கஷ்டமா போயிட்டு படிக்கிறதுக்கு லேசியான வழி எப்படின்னா முதலாவது நீங்க கடைசி நடந்த 10 வருஷம் பார்த்து கட்டாயம் தெளிவா ஃபுல்லா முடிச்சுக்கணும். அதுக்காக தான் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு 10 MCQ சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பிசிக்ஸ் செஞ்சீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் பாஸ்ட் பேப்பர் முடிஞ்சிக்கும்.
150 நாள். ஒரு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம்னா 150 நாளைக்கு 1500. ஸோ 30 வருஷம் பாஸ் இருக்கு. அதுவே காணும் உங்களோட ஒரு 3 இயர். ஓ அந்த அந்த உங்களோட ரேஞ்ச் எடுக்கிறதுக்கு அதுவே அது நல்லாவே போதும். நான் 30 வருஷம் சொல்லிட்டேன். அதான் ஒரு கடைசி 10 வருஷம் ஃபுல்லா எந்த எந்த கேள்வி இருந்தாலும் அதோட டீட்டெயிலா ஒரு கேள்வி தந்தா அதை ஃபுல்லா விளக்கப்படுத்தி ஃபுல் அப்டேட் கிடைக்கிற அளவுக்கு நீங்க செஞ்சு வச்சிக்கணும் ஒவ்வொரு கேள்வியும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா எந்த எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உங்களோட ஃபைனல் எக்ஸாம செக் பண்ணிடும். அடுத்தது வந்து ஃப்ரெஷ்ஷைல வந்து இப்போ ஃபைனல் எக்ஸாம் சொன்னோன்னே ஒரு பயம், அடுத்தது ஒரு தடுமாற்றம் கட்டாயம் நிற்கும். அது வந்து எனக்கு மீன் தான். அடுத்தது செகண்ட் சீசன் போகல வந்து உங்களுக்கு அந்த பயம் தடுமாற்றம் வந்து இல்லாம போயிட்டு போகி போகிக்கும். எனக்கு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும், எப்படி மார்க் பண்றது, எப்படி எந்த டைம் எப்படியும் ஆஹ் என்னென்ன அதை செய்யணும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்கூட உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு புதுசு. ஆனா செகண்ட் சீசன் கூட அப்படி ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு டைம் மட்டும் வேஸ்ட் ஆகாது, அதே மாதிரி டென்ஷனும் குறையும். ஆஹ் அது அந்த விஷயமும் முக்கியம். அடுத்தது இன்னொன்று செகண்ட் சீசன் இதுல ஒரு ப்ளஸ் சொன்னா நீங்க ஃப்ரெஷ் செய்யக்கூட தியரியே ஃபுல்லா யார்கிட்டயே படிச்சு முடிச்சுப்பீங்க. இல்லைன்னு சொன்னா ஒரு 90% படிச்சு முடிச்சுப்பீங்க. எப்படியோ விளங்காமலும் விளங்கிங்க படிச்சு முடிச்சுப்பீங்க. அதைத்தான் இப்ப கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்றது எப்படின்னு சொன்னா தியரியை திரும்ப படிக்கிறே இல்லை. அதுக்கு தான் கேள்வி சொல்றேன். அது முதலாவது முதல் பேப்பர் எடுக்கும், பாஸ் பேப்பர் எடுங்க. அதுல எம்சிக்யூஸ் அடுத்து சேம் செய்தி பார்க்கணும். ஆனால் எம்சிக்யூஸ் செய்யுங்க. அதுல வர டவுட்ஸை வந்து இப்போ இப்போ எலக்ட்ரிசிட்டியில ஒரு கேள்வி விட வர மாட்டேன்னு சொன்னா அது என்னன்னு சொல்லி பார்க்கறது வந்து அந்த சாப்டரை நீங்க எடுக்கணும். அந்த சாப்டர் எடுத்து அந்த சாப்டர் ஃபுல்லா படிக்கணும். படிச்சுட்டு திரும்ப அந்த கேள்வி செய்யணும். அப்ப உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். இல்லைன்னு சொன்னா இன்னும் தடுமாற்றம் ஆகி சொன்னா ஆஹ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட டவுட்ஸை கேட்கும். அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர்ல கட்டாயம் இந்த பிசிக்ஸ் பொறுத்த மட்டும் வந்து கட்டாயம் 4 இந்த இதுதானே வரும், ப்ராக்டிகல்ஸ் தானே வரும். அந்த ப்ராக்டிகல்ஸ் நான் செஞ்சு சொல்றேன். ப்ராக்டிகல்ஸ்ல நான் ப்ராக்டிகல்ஸ்ல வந்து பாஸ்ட் பேப்பர்ல தான் செஞ்சேன், வேற ஒன்றும் செய்யல. அதே முதலாவது ஒரு ப்ராக்டிகலை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு போகல டவுட் ஒன்று வரும். டவுட் ஒன்று வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் அந்த ப்ராக்டிகல் புக்கிக்குமே அதில் ஃபுல்லாக படிப்பேன். அடுத்த நோட்ஸையும் படிப்பேன். படிச்சுட்டு திரும்ப வந்து செய்வேன். திரும்ப வந்து செய்யக்கூட ஒன்று அதுக்கு ஆன்சர் சரியா வரும். இல்லைன்னு சொன்னா சம்டைம்ஸ் பிழைக்கலாம். அது ஏன்னு சொல்லி நீங்க காரணத்தை நீங்களே தேடணும். அப்படிதான் நான் படிச்ச மெத்தட். அதுக்கு பிறகு ஸ்கீம் பார்ப்பேன். ரைட் இது ஏனோ அதுவும் ஒன்று பை மிஸ்டேக் ஆகிக்கலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க மாறி பார்த்துக்கலாம், மாறி விளங்கிக்கலாம். அப்படிதான் மிஸ்டேக் வருமே தவிர வேற மாதிரி மிஸ்டேக் வர்றது சான்ஸ் இல்லை. வேற ஏதாவது சொல்லணும் ஷெஃப்? ஓகே. நீங்க வந்து இப்படித்தானே இப்ப ஃபர்ஸ்ட் சைட்லேருந்து செகண்ட் சைடில் செய்ய போகல. நான் அந்த ஃபர்ஸ்ட் சைடில் இதை செஞ்சிருந்தால் இன்னும் நம்மளோட ஃபர்ஸ்ட் சைடு நல்லா இருந்திருக்கும். செகண்ட் சைடில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிங்களா? ஆஹ் கட்டாயம் ஏன் சொல்லணும் என்னன்னு சொன்னா இப்போ எந்த எந்த ஃபர்ஸ்ட் ஷைல வந்து தேர்ட் டைம் ஆகிக்கும். இந்த கொரோனா பிரச்சனை வந்து தேர்ட் டைம் ஆகிக்கும், இல்லாட்டி ஃபோர்த் டைம். அப்போ அதுல வந்து ரிசல்ட் இன்னைக்கு வந்து ஒரு எஸ் தான், இது டபிள்யூ. கெமிஸ்ட்ரிலையும் மெட்லையும் டபிள்யூ. அடுத்தது பிசிக்ஸ்ல பிசிக்ஸ்ல எஸ் 40 இருந்துச்சு. மற்ற ரெண்டுலையும் டபிள்யூ. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷைல எனக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து D2C. அதுதான் இந்த ஏ லெவல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஷைல மேக்ஸிமம் ஆக கூடின எந்த 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 எக்ஸாம் வைக்கலாம், கிளாஸ்ல நடந்து வைக்கலாம், ஸ்கூல்ல நடந்து வைக்கலாம், ஒர்க் வைக்கலாம், எந்த எக்ஸாம்லயும் ஆக கூடின வந்த ரிசல்ட் வந்து என்கிட்ட ஃபைனல் எக்ஸாம். அதே மாதிரி தான் செகண்ட் சைலையும் ஒர்க் எக்ஸாம் வைக்கலாம், கிளாஸ் எக்ஸாம் வைக்கலாம், எந்த எக்ஸாம் வைக்கலாம். என்கிட்ட ஃபைனல் ரிசல்ட் தான் வந்ததுலேயே பெஸ்ட் ரிசல்ட். ஒன்று A to B. அடுத்தது என்ன 3 வருஷம் இல்லாட்டி 3 வருஷம் இந்த ஏ லெவல் லைஃப்ல வந்த பெஸ்ட் 2 ரிசல்ட்ஸ் எதுன்னு சொன்னா ஒன்று செகண்ட் சைடில் வந்த ரிசல்ட் A to B, அடுத்தது ஃபர்ஸ்ட் சைடில் வந்து B to C. என்ன கேட்டீங்க?
ஓகே ஷசான், ஜசாக்குமுல்லா ஹைர் அவங்களோட கருத்துக்கு. இதுல மெயின் அவர் சொன்னார் என்னன்னு சொன்னா, அந்த பாஸ்ட் பேப்பர் லாஸ்ட் 10 இயர்ஸை கொஞ்சம் மெயின் பண்ணி செய்ய மாதிரி. அடுத்தது வந்து இந்த தேர்ட் ஷை, சினாஸ் பர்வீன், உங்களோட இப்போ உங்களுக்கான டைம். Assalamualaikum. நான் தினாஸ். நான் தேர்ச்சியில 3 எடுத்து மெடிசன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு செலக்ட் ஆகிருக்கேன். உண்மையிலே தேர்ச்சி வரை செய்யறதுனா உண்மையிலேயும் எவ்வளவு பொறுமை வேணும் அவங்களுக்கு. உண்மையிலே தேர்ச்சி செய்யறதுனா கஷ்டப்படணும், நல்லாவே கஷ்டப்படணும். அதுக்கான பொறுமை வேணும். இன்டரப்ட் ஆயிட்டா? ஓ சரியா. உண்மையிலே தேர்ச்சி வரை செய்யணும்னா ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமை எனக்கு ஈஸியா இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் வந்து செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் கொரோனா பேசுறதுனால நான் ஒழுங்கா படிக்கல. நான் உண்மையிலே ஹார்ட்வேர் படிக்கிறேன். என்கிட்ட வந்து சரி வீட்டுல பாக்குறது, வீடியோ பாக்குறது, செல்ஃப் ஸ்டடிங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் பெருசா இல்லை. பேப்பர் செய்வேன், பயிற்சி செய்வேன், அவ்வளவுதான். பாஸ் பேப்பர் வந்து பெருசாக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் செஞ்சதே இல்லை. அப்படிதான் ஃபர்ஸ்ட் எப்படியோ நான் வந்து எந்த ஹோப்லயே ஃபர்ஸ்ட் நான் விட்டுட்டேன். செகண்ட் சைஸ் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் நான் அப்படி மைண்ட்ல தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டு ஆஹ் ஒரு கடைசி டைம்ல கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. நான் செய்யணும், நம்மளோட உமா அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளே படிச்சு கொடுத்தாங்க அப்படின்ற மைண்ட் செட் இருந்ததால உண்மையிலே கடைசி டைம்ல கொஞ்சம் எனக்கு ஆஹ் படிக்கணும்னு சொல்லிட்டு அப்பக்குள்ள நல்லா படிச்சேன். படிச்சு நான் வந்து செலக்ட் செய்யும் போது செஞ்சு முடிச்சு போறோம். ஒரு ஒரு இது இருந்துச்சு, ஒரு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. செகண்ட் சே செய்யணும் அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் சே செய்யணும் மைண்ட் இருக்கு. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு செய்யல. செகண்ட் சே வந்து இப்ப நம்மளோட ஈராக்க எல்லாம் செஞ்சதெல்லாம் நம்மளும் முன் வரும். ஆனா வந்து எனக்கு அப்படி மைண்ட் செட் எல்லா கிளாஸ் போனா நம்மளும் போவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. எக்ஸாம் செஞ்சு 2 மாசம் இருக்கிறோம். எனக்கு இன்னும் டைம்ல பிசிக்ஸ் மட்டும் அப்பப்ப வெயிட் பண்ணேன். செகண்ட் செம்க்கு போயிட்டு வாரது பொறவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து பொறவு டிசி ரிசல்ட் டிசி வந்துச்சு. டிசி வந்து ரிசல்ட் வந்து பொறவு மைண்ட் அப்செட் ஆயிருந்தாலும் எல்லாருக்கும் செகண்ட் த்ரீக்கு நிறைய பிள்ளைகள் வந்துருக்கிறோம். இப்ப நம்மளோட பெரிய பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் வந்துச்சு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ரிசல்ட் வரீங்க சொல்லிட்டு திரும்ப அதுல என்ன செஞ்சாலும் நம்மளோட கிளாஸ் வந்துச்சு. இப்போ கிளாஸ் வரும், நம்மளுக்கு துணைக்கு ஆடிக்கு நம்ம போவோம், நம்ம செய்வோம், நம்ம செய்வோம் அப்படின்ற மைண்ட் செட். அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போறது. அதோட சேர்த்து என்னது நம்மளோட என்னுடைய பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு நினைச்சா உண்மையிலேயே நல்லா படிக்கணும். இப்ப நான் அந்த இதுலதான் நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. நம்ம போக்குவரத்து நம்ம பஸ்ல பேசி மாறோம். அப்படி அப்படி போது உண்மையில அதை வச்சுதான் உண்மையில நான் என் வீட்டுல உள்ள கஷ்டத்தை வச்சுதான் உண்மையில நான் படிச்சேன். அதோட சேர்த்து நான் செகண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் விட நல்லா பாஸ் பண்ணேன். பாஸ் பேப்பர் முக்கியம் பண்ணி செஞ்சது நல்லா செஞ்சேன். இப்ப நானும் கெமிஸ்ட்ரி தான் நல்லா செஞ்சேன். பயோல தான் பயோல பாஸ் பண்ணி செய்திருக்கேன். பயோல படிக்கிறது பாடமாக்குவேன். அவ்வளவுதான். விலங்கி படிச்சாலும் பாடமாக்குவேன். பாடமாக்க நிக்காது மனசுல. சரியா, பாடம் வந்து பேப்பர் செய்து பேப்பர் பயோ பேப்பர் செய்து. ஆனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா ஹார்ட்ஒர்க் பண்ணேன், நல்லா செஞ்சேன். அதுவும் பாஸ் பேப்பர் முக்கியமா செஞ்சேன். பாஸ் பேப்பர்லயும் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா கெமிஸ்ட்ரியில வந்து கூட்டு கேள்வி நிறைய வரும். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கணக்கு செய்யற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும்
கூற்றுக்கல்வியல் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். கூற்றுக்கல்வியில நம்ம சரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூற்றுக்கல்விகள் தான் first நான் ட்ரை பண்ணுவேன். எப்பவும் பேப்பர் செய்யறதுல கூற்றுக்கல்விகள் பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு இதுக்கு இந்த ஆன்சர் எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னு ஆன்சர் பார்ப்பேன். ஆன்சர் பார்த்துட்டு இதுக்கு இந்த ஆன்சர் இதுக்கு எப்படி இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நான் நோட்ஸ் எடுத்து பாக்குறது. சரி எல்லாத்தையும் செய்வேன். என் கொப்பில என்ன நோட்ஸ் கொப்பிலே இடம் இருக்கோ இல்லையோ கூத்து கூத்து எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சு இது இப்படிதான் அது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு புத்தகங்களை மெயின் பண்ணி நான் கெமிஸ்ட்ரிக்கு நல்லா படிச்சேன். கெமிஸ்ட்ரியில சிலேருந்து ஏ வரணும்னா கெமிஸ்ட்ரி எஸ்சியான பாடம் உண்மையை கூற்றுக்கல்வி நிறைய பேர் உள்ளது கூற்றுக்கல்வி யார்கிட்ட கேட்டாலும் கூற்றுக்கல்வி இந்த முறையும் தேர்ச்சி தேர்ச்சியிலையும் கூற்றுக்கல்வியில தான் நிறைய பேர் கூற்றுக்கல்வி நிறைய வந்துச்சு. அதனாலதான் நிறைய பேர் கஷ்டம்னு சொன்னது. ஆனா நான் வந்து எனக்கு கூற்றுக்கல்வியில உண்மையிலேயே கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் நிறைய ட்ரை பண்ணேன் கூற்றுக்கல்வியில. அப்படியே செகண்ட் செயல நல்லா பாஸ் ஃபர்ஸ்ட் செயல செகண்ட் செயல வந்து 10 வருஷம் பிசிக்ஸ் பேப்பரும் 10 வருஷம் கெமிஸ்ட்ரி பேப்பர்லாம் செஞ்சு மசாலாண்டு ஒரு நான் வந்து மெடிசின் எடுப்பட மாட்டேன்னு எம்எல்எஸ் இந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ் சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் படிச்சேன். எம்எல்எஸ் கிடைச்சா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். படிச்சு எம்எல்எஸ் எனக்கு கிடைக்கல. ரிசல்ட் வந்து ஏபிசி A2B எதிர்பார்த்தேன். ஏபிசி வந்துச்சு. எம்எல்எஸும் கிடைக்கல. எம்எல்எஸ் எனக்கு கிடைக்கும். இப்ப எனக்கு எம்எல்எஸ் கிடைச்சாலும் இப்போ வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் தானே இருக்கு மெடிசனுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு ஓகே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் இப்ப சில பேர் வீட்டுல எப்படின்னா வந்து வயசு போகுது பொங்கல் பிடிச்சிட்டு சரி வராது தேர்ச்சி வரைச்சி என்னைக்கும் வயசு போனா அங்கிட்டு கல்யாணம் இப்போ இருக்குது நிறைய பேர் இருக்குது. அதனால நிறைய பேர் படிக்க முடியல. சில பேர் சில பேர் எனக்கு வீட்டு சூழ்நிலை பார்க்குறது சூழ்நிலை பொருளாதார வசதி இல்லாட்டி அப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு என்ன வசதி கோர்ஸ் போட்டு தேடிட்டு ஆனா எங்க வீட்டுல எங்கிட்ட அது எனக்கு பாசிட்டிவ் ஆனவங்களும் எங்க வீட்டுல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுங்க சரி நல்லா தேர்ச்சி செய்ய நான் தேர்ச்சி செய்யற ஐடியால தேர்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு வருவோம். அது எனக்கு நல்ல நல்லதா இருந்துச்சு. இப்ப நான் வந்து ரிசல்ட் எக்ஸாம் செஞ்சு 2ஆம் மாசம் எக்ஸாம் செஞ்சிருந்தா 9ஆம் மாசம் வரையும் நான் வந்து 9ஆம் மாசம் 4 ரிசல்ட் வந்துச்சு. நான் அது வரையும் சும்மா தான் இருந்தேன். நான் கோர்ஸ் ஐடி கோர்ஸ் போனேன். அது வரையும் சும்மா தான் இருந்தேன். சும்மா இருந்து இப்ப எவ்வளவு மறந்து போயிருந்தாலும் அம்மா சொல்லிச்சு உங்களோட டீச்சர்ஸ் பண்ணிட்டு நான் சொல்லுவேன் ஏபிசி ரிசல்ட் வந்து கேட்பேன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சொல்லவும் அதுவும் என்ன செஞ்சு மோட்டிவேட் பண்ணிச்சுட்டேன். நான் வந்து எனக்கு நான் நல்ல ரிசல்ட் நான் நினைச்சிட்டேன். டீச்சர்ஸ் மாதிரி மெடிசனுக்கு படிச்சு மெடிசன் கிடைக்கிறேன் டீச்சர்ஸ் மாதிரி நினைச்சு இப்ப அதுகளை என்ன செய்யணும் மோட்டிவேட் பண்ணிச்சு. நிறைய பேர் வந்து அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிசல்ட் கிடைக்காட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு சொல்ல போறது இல்லை. வீட்லயே இருந்துருக்கு. நான் எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னு சொல்லி வீட்லயே இருந்தது. அப்படி செஞ்சாம ஸ்கூலுக்கு போனா டீச்சர்ஸ் மாதிரி நம்மளுக்கு கைட் பண்ண முடியும். நிறைய டீச்சர்ஸ் மாதிரி கைட் பண்ண முடியும். அப்படி டீச்சர்ஸ் மாதிரி எனக்கு நிறைய கைட் பண்ணிச்சு. இன்ஷால்லாம் கேளும் திரும்ப செஞ்சா கேளும். நான் யோசிச்சேன் இந்த 3 மாசம் தான் எப்படி படிப்பேன். நான் ஒண்ணுமே டச்லயே போக முடியல எப்படி படிப்பேன் நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி அல்ல நம்மளுக்கு என்னது இப்படி ஒரு எண்ணத்தை எல்லா மூலமா நம்மளுக்கு கொண்டு வந்தது அளவுக்கு வாக்கினா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன செஞ்சேன் ஒரு 4 நாள் போர்டிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உண்மையிலேயே எப்படி புக்ஸ் எல்லாம் மூடி வச்சு தூசி திட்டம் வந்து நம்ம என்னென்ன புக்ஸ் இருந்துச்சு. எக்ஸாம் செஞ்சா 50க்கு 30 சாப்பிட மாட்டேன் எனக்கு பிசிக்ஸ்ல எல்லாம் என்னடா இப்படி இப்படி இருக்குதே அப்படின்னா பாடி அழுது தேய்ச்சி அப்படி அழுதிக்கிறேன். சொல்லும் போதே ஒரு மாதிரி அப்படி அழுதிக்கிறேன். கஷ்டப்பட்டு படிச்சா உண்மையிலேயே அதுக்கான பெருமதி கிடைக்கும். நான் தேர்ச்சியில அது நல்லா அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு பயம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எனக்கு பாடமாக்கலாம் இல்லை பாடமாக்குமே அப்ப பயாலஜி வந்து எப்படின்னா பாடமாக மறந்துச்சுன்னா காரணம் என்ன வந்து நான் பேப்பர் செய்வேன்.
பேப்பர் செய்யாம தேய்ச்சி நான் என்ன செஞ்சு நல்ல பேப்பர் செய்வேன். நல்ல நிறைய பேப்பர் செஞ்சு பார்த்தேன். ஆன்சரோட கூட்டு கேள்விகள், அஞ்சு கேள்விகள் நல்லா செஞ்சு பார்த்தேன். அது மாதிரி பிசிக்ஸ்லயும் 20 வருஷத்துக்கு பண்ணியும் திரும்ப திரும்பி செஞ்சேன். திரும்ப திரும்ப செய்தான் எனக்கு எனக்கு ஐடியா வந்துச்சு. சில பேர் வந்து இது செஞ்சு கேள்வி நான் இது ஏற்கனவே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தோணு வரும். அதால திரும்ப செஞ்சுட்டேன். அது திரும்ப செஞ்சா சில ஐடியா வராது சில. அதை யோசிக்கிறீங்க எனக்கு இது செஞ்சு கேள்வி அடுத்த பார்த்தேன். நான் திரும்பவும் செஞ்சு செஞ்சு பார்த்தேன். கெமிஸ்ட்ரி அப்படின்னு திரும்ப செஞ்சு பார்த்தேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில நிறைய வேற மாடல் பேப்பர் நான் செஞ்சு பார்த்தேன். பயமும் நல்ல நல்ல ஹார்ட் பேப்பர் பண்ணிதான் 3 மாசத்துலயே ஒண்ணுமே 7 மாசம் வரையும் படிக்காம இருந்து 3 மாசத்துல நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்ஷால்ல எனக்கு ஏழுன்றதுக்கு நான் ஒரு உதாரணம் நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு எப்படியே தெரியும். இப்ப சில பேர் வந்து ரிசல்ட் வந்தது கூட தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இன்னும் உங்களுக்கு எத்தனை 5 மாசம். இன்னும் உங்களை இப்ப என்ன 3 மாசத்துல நான் எனக்கு டார்கெட் பண்ணி எடுக்க உங்களால எடுக்க எழுதிக்கொள்ளும் எல்லாம் ட்ரை பண்ண முடியும். பாஸ் நல்லா செய்வீங்க எல்லாரும். அதுதான் நான் சொல்றது. வேற என்னமா சரி வேணுமா வேற சார்? ஓகே. உண்மையிலேயே இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். என்னன்னு சொன்னால் ஷைல வந்து 3C ரிசல்ட்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு மெடிசின் போகணும்னு சொல்லி தேர்ட் ஷைல 3 எடுத்துக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். உங்களோட ஃபர்ஸ்ட் ஷைல இது டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்ன, தேர்ட் ஷைல என்னது? ஃபர்ஸ்ட் வந்து 257 கிட்ட, தேர்ட் சைடுல வந்து 32. ஓகே ஓகே, ரைட். ஜஸாக்குமுல்லா ஹைர் சினாஸ் பர்வீன். அடுத்தது வந்து இன்னொரு முறை ஞாபகப்படுத்துற என்ன விஷயம் சொன்னால், இந்த கைடன்ஸ் இதுக்கு பிறகு நம்ம செய்ய போற விஷயம் வந்து இப்ப யூஜிசியால் அப்ரூவ் பண்ணின பட் யூஜிசியாக்குள்ளால ரெஜிஸ்டர் பண்ணாத கோர்சஸ் இருக்குதானே, அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிக்கிறது, கோர்சஸ் ஃபாலோ பண்றது, அது மாதிரி இந்த கேடியூ, அது மாதிரி ஃபாரின்ல நம்ம டிகிரிஸை கண்டினியூ பண்றது, அது மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், அது மாதிரி தொடர்ந்து அந்த கோர்சஸ் பத்தி தான் நம்ம விளக்கப்படுத்த போறோம். அதால இன்னொரு செஷன்ல தான் நம்ம அந்த அடுத்த கோர்சஸை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்றோம். அடுத்தது வந்து நம்ம ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்து நம்மளோட அடுத்த டிகிரியை ஃபாலோ பண்றதுக்கு, இப்போ கெரியர்ல டிகிரி ஃபாலோ பண்றதுக்கு அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் தரத்துக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா புத்தளம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜிஃப்ரி சாருக்கு நம்ம மைக்க கொடுக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். விளங்குதா? ஓம் சார். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாமா? ஓம் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். விளங்குதா? ஓம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். விளங்குதா? ஓகே சார், ஓ, கேக்குது. விளங்குது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் வந்து ஜிஃப்ரி ஓப்பன் யூனிவர்சிட்டிலேருந்து கதைக்கிறேன். ஓப்பன் யூனிவர்சிட்டியை பற்றி நீங்கள் காய்ச்சிட்டு இருந்ததை நான் கொஞ்சம் கேட்டேன்னா, அப்போ நான் நினைக்கிறேன் ஓப்பன் யூனிவர்சிட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி. அப்போ புத்தளத்தில் உள்ள ஆட்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கும், வெளியீட்டு இல்லை அப்படின்ட்டு சொல்லி கதைகள் இருக்குது. அப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் விளங்கும். ஸ்ரீலங்காவில் 17 யூனிவர்சிட்டியில் ஓப்பன் யூனிவர்சிட்டியும் ஒரு யூனிவர்சிட்டி. இப்போ நீங்கள் அதில் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது யூஜிசி அப்ரூவ்டா, சர்டிஃபிகேட் வெளியிடா, அதெல்லாம் அந்த கேள்விக்கு உங்களுக்கு அந்த கேள்விக்கு கேட்க தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது வந்து இதில் என்னென்னு சொன்னால், சாதாரணமாக ஏலெவலில் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி போகிறாக்கள் 25,000 இல்லாட்டி 30,000 சொன்னால், அவங்க பெர்சன்டேஜ் பார்க்குற நேரம் வந்து அவங்க 6% தான் வருவாங்க. அப்போ 96% ஆக்கள் என்ன செய்கிறது? இப்போ ஏலெவல் பாஸ் பண்ண 96% ஆக்களை கவர் பண்ணுறாப்புல ஒரு யூனிவர்சிட்டி, உருவாக்கப்பட்ட யூனிவர்சிட்டி தான் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி. இப்போ இங்கே மெயினாக வந்து ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் சிஸ்டம் ஒன்று தான் வச்சிருக்கிறாங்க. மெயினாக அவங்க டார்கெட் பண்ணுறது வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே. அதில் முக்கியமாக வந்து வேலை செய்கிறாக்கள், வேலை செஞ்சுட்டு படிக்கிறாக்கள், இல்லாட்டி ஹையர் எஜுகேஷன் தேவையுடைய ஆக்கள், அவங்களத்தான் இந்த யூனிவர்சிட்டி முழுமையாக டார்கெட் பண்ணுது. ஏஜ் லிமிட் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏஜ் லிமிட் ஒன்றும் இங்கே இல்லை, யாருக்கும் படிக்கலாம். 16 வயசு, ஏற்கனவே இருந்தது 18 வயசுண்டு, இப்போ 16 வயசுக்கு மேற்பட்டாக்கள் யாரும் டிகிரி ஃபாலோ பண்ணலாம். இது வந்து உங்களோட ப்ரெசன்டேஷனில் நான் கேட்டது என்னன்னு சொன்னால், இன்டர்னல் டிகிரி எக்ஸ்டர்னல் டிகிரின்னு ஒன்று காய்ச்சிங்க. இல்லை, நாங்கள் வந்து இன்டர்னல் தான் கொடுக்குறோம். கொழும்பு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி எடுக்கிறதும் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி எடுக்கிறதும் சமன். காரணம் வந்து இது ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டி. பப்ளிக் யூனிவர்சிட்டியாக இருக்கிறதால தான் மகப்போல வழங்குகிறோம், பேர்சரி வழங்குகிறோம், என்ரோல்மெண்ட் பேர்சரி, இப்படி எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியால். புத்தளத்தில் உள்ள பிரச்சனை என்ன? புத்தள மக்களுக்கு இல்லாட்டி புத்தளத்தில் உள்ள பேரண்ட்ஸுக்கு இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி சம்பந்தமாக சரியான ஒரு விளக்கம் இல்லாததால ஒரு 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 தரம் குறைஞ்ச ஓப்பன் யூனிவர்சிட்டியாக பார்க்கறது தான் புத்தளத்தில் உள்ள ஆக்களோட ஒரு 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 எண்ணமாக காணப்படுது. அதனால இங்கே வார பிள்ளைகளோட வந்து மிகவும் குறைவாகவும் காணப்படும். நான் கதைக்கிறது விளங்குதா? யாரும் இருக்கிறீங்களா? நான் கதைக்கிறது விளங்குதா? ஓகே, தேங்க்யூ. இதுல இதே நான் உங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னா ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வேக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். SLQF வந்து 1லேருந்து 12 வரை காட்டியம் இருக்குது. NVQவை பொறுத்த வகையில் ஸ்ரீலங்காவில் 7 மட்டும் தான் இருக்குது. அப்போ 7ன்னு சொன்ன அர்த்தம் வந்து எங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு தான் சமன். அப்போ இதில் என்னென்னு சொன்னால், சில HND கொடுக்குற நிறுவனங்கள் இருக்குது, அரசு நிறுவனங்கள். அவங்க SLQவை 4 தவிர 4க்கு மேலே அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கவும் மேலாது. இப்போ ஹையர் ஸ்டடீஸ் போகிறதா இருந்தால் ஒரு மாணவர் இல்லாட்டி மாணவி ஏதாவது ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி ஊடாகத்தான் இந்த SLQF அவங்க பெற்றுக்கொள்ளலாம். ரைட். இதில் இந்த நீங்கள் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட சம்மந்தப்பட்டு இருக்கிறதெல்லாம் நான் அந்த ஸ்லைடையே நான் இதுக்குள்ள நான் இன்க்ளூட் பண்ணுறேன். காரணம் என்னன்னு சொன்னால், அதிகமான பிள்ளைகள் வந்து பயோ சயின்ஸ் இல்லாட்டி மெட்ஸ் எடுத்து போட்டு ஒரு பாடம் 2 பாடம் பாஸ் ஆகி போட்டுட்டு திரும்ப அவங்களோட படிப்பை விட்டுட்டு போகிற பிள்ளைகள் அதிகமாக அங்கே வந்துட்டு போகிறதாலையும் ஸ்ரீலங்காவில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறதாலையும் ஓப்பன் யூனிவர்சிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் சயின்ஸ்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று. அங்கே கீழே போட்டு என்னன்னு A லெவலில் 2 ஒரு பாடம் ஃபெயிலாக இருந்தால்
இங்கே இந்த அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் சயின்ஸ்ன்ற கோர்ஸில் எக்ஸம்ஷன் டெஸ்ட் ஒன்று எடுத்து அவங்க பாஸ் பண்ணினாங்களா இருந்தால் அவங்க 1 இயரில் அந்த கோர்ஸை முடிக்கலாம். இப்போ 1 இயரில் அந்த கோர்ஸை முடித்தா அவங்களுக்கு சயின்ஸ் ஃபீல்ட்லேயும் சரி இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயும் சரி அவங்களுக்கு டிகிரியை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி தான் 2 பாடம் பாஸ் ஒரு பாடம் ஃபெயிலாக இருந்து எக்ஸம்ஷன் டெஸ்ட் ஃபெயில் ஆகணும். மொடியூல் 4 இருக்குது. அந்த மொடியூல் 4ஐயும் 1 இயரில் செஞ்சு தரதுக்குள்ள ஏற்பாடுகளும் இருக்குது. ஆகவே ஒரு பாடம் 2 பாடம் பாஸ் பண்ணி ஒரு பாடம் ஃபெயிலான ஆட்கள் திரும்ப படிக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் இப்படி யூனிவர்சிட்டி ஊடாக போகிறோண்டா இப்படியும் ஒரு வழி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த ஸ்லைடை போட்டிருக்கிறேன். அது இல்லாமல் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் அந்த ப்ரோக்ராமு கீழே எங்களுக்கு 8க்கு மேலே இருக்குதுன்னா போட்டிருக்கிறேன். அந்த இதில் பாருங்க என்ட்ரி குவாலிஃபிகேஷனில் ஏசிஎஸ்ன்ற ஒன்று போட்டிருக்கிறேன். ஏசிஎஸ்ன்ற அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சயின்ஸ். அது ஒரு வருஷ கோர்ஸை செஞ்சு போட்டுட்டு அவங்களுக்கு ஏலும் அவங்க ஏசிஎஸ்ஸை செஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஈக்குவல் ஆகுவாங்க, ஏ லெவல் பாஸ் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆகுவாங்க. அதே மாதிரி அவங்க செஞ்சு போட்டுட்டு அவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் மெடிக்கல் இன்ஜினியரிங் வேண்டிய இன்ஜினியரிங் செய்யலாம். ஆனால் மிகவும் பொருத்தமானது என்னன்னு சொன்னால் ஏ லெவலில் 3 பாஸ் இல்லை, அதாவது 3 எஸ் எடுத்துட்டு வந்தால் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஊடாக இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிகிரிஸ் செய்யலாம். அன்னளவான தொகையில நான் போட்டிருக்கிறேன். டியூரேஷன் எவ்வளோ நாள் போகும் போட்டிருக்கிறேன். எல்லாமே அன்னளவு தான். அதே மாதிரி நேச்சுரல் சயின்ஸ் இருக்குது. அதில் அதுவும் ஏசிஎஸ்ன்னு போட்டிருக்கிறேன். என்ட்ரி குவாலிஃபிகேஷனில் பாருங்கள். அந்த ஏசிஎஸ் ஊடாக உங்களுக்கு ஏ லெவலில் 3 பாடம் பாஸ் இல்லாமல் உங்களுக்கு நேச்சுரல் சயின்ஸில் உள்ள டிகிரி செய்யலாம். கோர்ஸ் ஃபீஎம் எவ்வளோ வரும்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். மேலதிக விவரங்கள் என்னோட கதைக்கலாம், யூனிவர்சிட்டிக்கு வந்தும் கதைக்கலாம். அது இல்லாமல் ஹெல்த் சயின்ஸில் இப்போ கோல் பண்ணியிருக்கிறாங்க நினைக்கிறேன். 5ஆம் தேதி கோல் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்மசி, லெபோரட்டரி சயின்ஸ், நேர்சிங் எல்லாம். அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால் ஏ லெவல் பாஸ் பண்ணுனா போதாது, அவங்க டிப்ளமா இன் ஃபார்மசி கேட்குறாங்க, இல்லாட்டி டிப்ளமா இன் எம்எல்எஸ் கேட்குறாங்க, இல்லாட்டி நேர்சிங் கேட்குறாங்க. அப்படி இருந்தால் ஏ லெவலை மாத்திரம் வச்சுட்டு இந்த கோர்ஸ் இவங்களுக்கு செய்யலாமல் போகும். அப்படியா இருந்தால் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று செஞ்சு போட்டுட்டு அவங்களுக்கு இந்த கோர்ஸை செய்யலாம். ஃபிலோசபி சைக்காலஜி இருக்குது, அவங்களுக்கு அப்படி தேவையில்லை. ஏஜிஎஸ்சி ஏ லெவல் பாஸ் இருந்தால் போகலாம், இல்லாட்டி சோசியல் சயின்ஸ் இல்லாட்டி அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் சயின்ஸை செஞ்சு போட்டும் அவங்களுக்கு சைக்காலஜி செய்யலாம். அது தவிர புத்தளத்தில் அந்த மாதிரி டிகிரி ப்ரோக்ராம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ப்ரைமரி எஜுகேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இங்கே உள்ள லெக்சர்ஸ் மார்க்கில் கொண்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சாதாரண புத்தளத்தில் 45 பேர் இருக்கிறாங்க இந்த ப்ரைமரி எஜுகேஷன் செய்கிற பிள்ளைகள். பிஏ தமிழ் இங்கே நாங்கள் செய்கிறோம். இதுலேயும் ஒரு 65 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிசிஏ லெவல் மாத்திரம் இருந்தால் போதும், 3 பாஸ். சோசியல் சயின்ஸ் நடக்குது இங்கே புத்தளத்தில். அது 3 வருஷம். அடுத்தது வந்து பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஆனர்ஸ் டிகிரி செய்கிறோம். ஏ லெவல் இல்லாதாக்க ஏசிஹெச்ஆர்எம்னு சொல்லி ஒரு கோர்ஸை செஞ்சு போட்டுட்டு அவங்களுக்கு வரலாம். இதுதான் இந்த எனக்கு தந்த குறுகிய காலத்தில் நான் ஏற்பாடு செஞ்ச ஒரு சின்ன பிரச்சனை. இது தவிர உங்களுக்கு இன்றைக்கு ஏதாவது சம்மந்தமாக கேள்வி கேட்கணுண்டா இருந்தால் இப்போ கேட்கலாம், இல்லாட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் திங்கக்கிழமையை தவிர மற்ற நாளையில் வந்து என்ன சந்திக்கலாம். மேலதிக விவரங்களுக்கு 66 822 நீங்கள் அழைச்சாலும் உங்களுக்கு மேலதிக தகவல் உங்களுக்கு தரப்படும். நன்றி. வேறு ஏதாவது உங்களுக்கு இப்போ கேள்வி கேட்க இருந்தால் கேட்டால் நான் விட சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில சரியா அந்த நர்சிங் விஷயமா கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நேசிங்கா? ஓம். ரைட். ரைட். இதுல என்னன்னு சொன்னா, இப்ப இதுல என்ட்ரி குவாலிஃபிகேஷன் அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுலர் ஆஃப் உதாரணத்துக்கு பேச்சுலர் ஃபார்மசி செய்யணுமா இருந்தா ஜிசி ஏ லெவலோட டிப்ளமா இன் ஃபார்மசி செஞ்சிருக்கணும். டிப்ளமா இன் ஃபார்மசி செய்யறது வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியால செய்யறாங்க.
நான் நினைக்கிறேன் அந்த பொரல்லேருந்து அங்கிட்டு ராஜகிரிய போகிற ரோட்டில் இருக்கிற பேர் மறந்துட்டு அந்த 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 யூனிவர்சிட்டியில் டிப்ளமா இன் ஃபார்மசி செய்கிறாங்க. அப்போ அதை முடித்தா தான் இவங்க பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி செய்யலாம். ரெண்டாவது மெடிக்கல் ஒன்று இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் ஜிசிஏ லெவல் வேணும், அடுத்து டிப்ளமா இன் எம்எல்எஸ் வேணும். அப்படி எம்எல்எஸ் இல்லாட்டி அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் எம்எல்எஸ் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்போ இதை ஒரு வருஷம் செஞ்சு போட்டுட்டு நீங்கள் இதை செய்யணும். அப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறது வந்து அப்படி செய்யாதீங்க, உங்களுக்கு ஒரு வருஷம் நஷ்டம். எந்த ஃபீல்டுக்கு போகிறதா இருந்தால் அப்படி டிப்ளமா முடிச்சுட்டு அப்படி வாங்க. நீங்கள் ஏ லெவல் செஞ்சு இருக்கிறதால நீங்கள் திரும்ப டிப்ளமா செஞ்சுட்டு இதுக்கு போகிறது வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் நஷ்டமான்னு சொல்லி வார பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி அனுப்புறது. அதே மாதிரி தான் நேசிங்லேயும் அதே பிரச்சனை இருக்குது. அப்படி செய்கிறதா இருந்தால் ஒரு வருஷம் உங்களுக்கு டிப்ளமா செஞ்சு போட்டுட்டு தான் திரும்ப போவோம். ஆனால் நாங்கள் மேலே சொன்ன மற்ற கோர்சஸ் வந்து அந்த பிரச்சனை ஃபார்மசிக்கும் மெடிக்கல் லெபார்டரிக்கும் நேசிங்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஓப்பன் யூனிவர்சிட்டியில் செய்கிறதா இருந்தால் நான் நினைக்கிறேன் ஓரிரு வருஷத்தில் இந்த டிப்ளமாவை இல்லாமக்க போகிற கதையும் பேத்துக்கிட்டு இருக்குது. காரணம் வந்து டிகிரி முடிச்சாக்க, உதாரணத்துக்கு ஃபார்மசி டிகிரி முடிச்சாக்களை விட டிப்ளமா முடிச்சாக்களுக்கு குயிக்காக வேலை கிடைக்கிறதாகவும், டிப்ளமா முடிச்சாக்கள் தான் அதிகமாக ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதாகவும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதால ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு ஆள் சொன்ன கதையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் எம்எல்எஸ்ஸை இல்லாமக்க போகிறதா ஒரு கதை ஒன்று இருக்குது. கதையிட உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டது தான் நான் சொன்னேன். ஆகவே பிள்ளைகள் வந்து அந்த ஒரு வருஷம் டிப்ளமா முடிச்சுட்டு இதை செய்கிறத விட வேற ஏதாவது செய்ய அந்த பொருத்தமாக ஒரு வருஷ இருக்குன்னு நான் சர்டிபிகேட்டுக்கு நர்சிங் செய்யறேன்னு சொன்னா எவ்வளவு மாதிரி கொஸ்ட் ஆகும்? கொஸ்டாகவும் ஒருக்கா பார்த்து தான் சொல்லணும். நான் நினைக்கிறேன் ஒரு 60 மட்டும் போகும்னு நினைக்கிறேன். சரியா பார்த்து சொல்லணும். நான் ஒரு அண்ணளவா ஒரு 60 மட்டும் போகும்னு நினைக்கிறேன். இன்னும் யாருக்கும் கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க இருக்கிறா சார்கிட்ட? அப்ப ஓகே சார், ஜஸாக்குமுல்லா ஹைரன். எங்களுக்கு ஓகே டைம் சார். ஒதுக்கி ஓகே. அப்போ நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். உங்களுக்கு இப்போ இந்த 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 ஃபோரமில் சில விஷயங்கள் என்ன கதை கேளாது. அப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறது அது ஒரு புத்தளத்துக்கு ஒரு சொத்து. அப்போ இந்த சொத்து இந்த நிறுவனம் நிலைச்சு நிற்கணுமா இருந்தால் பிள்ளைகளோட என்ரோல்மெண்ட் இருக்கணும். நீங்கள் கோர்ஸுக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இப்படியான 3 பாஸோட இருக்கிற ஆக்கள், வேற எதுக்கும் போகாத ஆக்கள், அந்த மாதிரி ஆக்கள் எங்கே அனுப்பிவிட்டா அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த உதவியை, அந்த வேண்டுகோளை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஜஸாக்குமுல்லா ஹைரன் சார், எங்களுக்கு டைம் ஒதுக்கி இந்த விஷயத்த செஞ்சு வந்ததுக்கு. இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்தது என்னென்னு சொன்னால் டிப்ளமா, ஹை டிப்ளமா கோர்ஸ் பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரத்துக்கு நம்ம இன்சார்ட்ட கொடுக்குறோம். சார். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குதா சார்? ஆமாம், கேக்குது. இப்போ நாங்கள் பார்ப்போம் டிப்ளமா அண்ட் ஹையர் டிப்ளமா. இப்போ டிகிரி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டி அவங்க சூஸ் பண்ற அடுத்த விஷயம் தான் இந்த டிப்ளமா அண்ட் ஹையர் டிப்ளமா. இதுல பொதுவா வந்து யூனிவர்சிட்டிஸ்ல வந்து அதை நான் இன்டர்னலாக செய்ய இயலாது எந்த யூனிவர்சிட்டிலையும். அப்போ கவர்மெண்டால எக்ஸ்டர்னலாக நிறையா விஷயத்துல இந்த டிப்ளமா அண்ட் ஹையர் டிப்ளமா கொடுக்குறாங்க.
அதில் முக்கியமாக இங்கே மெட் சைடில் உள்ள டிப்ளோமா ஹையர் டிப்ளோமாவா எங்களுக்கு ஸ்லியேட், அதே மாதிரி என்டிடி, என்டிஎஸ், அதே மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ், இந்த நாலும் ஃபேமஸான ஒரு 4 ஹையர் டிப்ளோமா கொடுக்குற இன்ஸ்டிடியூட்ஸ். ரைட். இப்போ இதில் வந்து ஸ்லியேட்டை பொறுத்த வரையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இன்ஜினியரிங்கில் அதே மாதிரி கியூஎஸ், அதே மாதிரி ஐடி, இந்த மூணுலேயும் வந்து ஹையர் டிப்ளோமா கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூட் தான் ஸ்லியேட். ரைட். இப்போ நான் இதை பற்றி ஸ்லியேட்டில் படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்டு கேட்போம். ரிஹாஸ், கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசலுமா? அதை பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு பேசிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும். கதைக்கிறது வருங்களா? ஓ, பேசுங்க. நான் ரிஹாஸ். ஆஹ் நான் வந்து ஜப்னா ஸ்லேட்ல படிச்சுட்டு இருக்கேன். கியூஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ, கதைக்கிற விளங்குது தானே? ஓ, கேட்குது, பேசுங்க. இதை பத்தி தெளிவா அப்படி சொல்லணுன்ற அளவுக்கு அந்த அளவுன்னு இல்லை. சிம்பிள் தியரி தான். எப்படின்னு சொல்ல போனா, நான் வந்து அந்த அளவு ஏல வந்து ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவு கிடைக்கல. ஸோ யூனிவர்சிட்டி சென்டர் ஆகிற இது மாதிரி கிடைக்கல. நான் அதுக்காக சூஸ் பண்ணி தான் வந்து ஹையர் நேஷனல் டிப்ளமா, அதாவது அந்த மாதிரி செய்வோம், அந்த மாதிரி தான் ஐடியா போட்டு தான் செஞ்சது. ஆஹ் இங்க வந்து ஸ்லேட், அதுல வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் வந்து கிட்டத்தட்ட 19 ஸ்லேட். அதுல வந்து இதுல வந்து இருக்கிறாங்க ஃபுல்லா சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்லேட்ல மட்டும்தான் வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கோர்சஸ். அதுல இன்ஜினியரிங்ல வந்து சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கியூஎஸ், அதே மாதிரி பில்டிங் சர்வீஸ் இன்ஜினியரிங், இது மூணுக்கும் வந்து ஹெச்என்டி கொடுக்குறாங்க. அதாவது ஹை நேஷனல் டிப்ளமா கொடுக்குறாங்க. நேஷனல் டிப்ளமா இல்லை, ஹை நேஷனல் டிப்ளமா. கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான டைம் வரும். கிட்டத்தட்ட கியூஎஸ்க்கு மட்டும் 2.5 இயர்ஸ் வரும். அதே மாதிரி மிச்சம் எல்லாமே வந்து 3.5 இயர்ஸ்க்கு முடியும். உம் இதை பத்தி எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னு சொன்னா, ஏதாவது டவுட்கள் இருந்து சொன்னா நீங்க கேட்கலாம். ரைட். அப்போ அவங்க வந்து ஸ்லியேட்டை பற்றி சொன்னாங்க. அதே மாதிரி என்டிடி, இந்த ஸ்லியேட், என்டிடி, அதே மாதிரி என்டிஎஸ், யூனிவர்சிட்டி காலேஜ், என்ன வித்தியாசம்னு சொன்னால் எல்லாம் ஹையர் டிப்ளமா கொடுக்கறது தான், ஆனால் டிகிரி லெவலில் சில வித்தியாசங்கள் இருக்குது. இந்த என்டிடியை பொறுத்தவரையில் என்டிடியில் வந்து நேஷனல் டிப்ளமா டெக்னாலஜின்னு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி என்டிஎஸ்லேயும் அப்படி தான். இந்த ரெண்டும் வந்து இது வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியால் கொடுக்கறது. என்டிஎஸ் என்று சொல்றது ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஐஇடியால் கொடுக்கறது. யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுகளில் எல்லாத்துலேயும் டிப்ளமா கொடுக்கறது. இந்த என்டிடியும் என்டிஎஸும் வந்து பொதுவாக ஸ்ரீலங்கா உள்ளுக்க மட்டும்தான் ஒரு ஃபேமஸான ஒரு டிமாண்டான டிகிரியாக காணப்படும். இந்த ஸ்லியட் வந்து ஹையர் நேஷனல் டிப்ளமா கொடுக்கறதால வேர்ல்டு வைடில் கொஞ்சம் ஃபேமஸான டிகிரியாக காணப்படும். ரைட். அதை பற்றி மேலதிக தகவல் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் உங்களோட டவுட்ஸ்களை போடலாம். அதே மாதிரி செட்லேயும் போட்டுடுங்க உங்களோட இந்த இது பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மேலதிகமாக. ரைட். அதே தொடர்ந்து இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது தானே, இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் அதே மாதிரி என்டிஎஸ், என்டிடி, ஸ்லியட், இதுகளில் ஹையர் டிப்ளமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு டிகிரி செய்யலாம். முன்னுக்கு சேர சொன்ன மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஜினியரிங் டிகிரி இருக்குது. அங்கே வந்து ஒரு 1 இயர் டாப்அப் செய்யலாம் இந்த ஹையர் டிப்ளமா கோர்ஸை செஞ்சுட்டு. அதே மாதிரி யூனிவர்டெக்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் இந்த ஹையர் டிப்ளமா செஞ்சுட்டு எங்களுக்கு டிகிரி செய்யலாம் ஃப்ரீயாக. ரைட். ஒரு எப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க, அதை செஞ்சுட்டு செய்யலாம். ரைட். ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து குறைவாக இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு டாப்அப் செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி ப்ரைவேட்டாகவும் 1 இயர் டாப்அப் செஞ்சு கொள்ளலாம். ஆகவே இந்த வழி வந்து இன்ஜினியரிங் இந்த ஒரு கனவுக்கு இருக்கிறார்களுக்கு ஒரு சிறந்த வழியாக இந்த ஹையர் டிப்ளமா கொடுக்குற இன்ஸ்டிடியூட் காணப்படுது. ரைட்.
அப்போ அடுத்ததா நாங்க பார்ப்போம் என்னன்னு சொன்னால், ரைட் அஷ்ரஃப், அடுத்தது. இன்சாத், அப்ப நம்ம அடுத்தது வந்து கொத்தலாவால டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி கேடியூக்கு நம்மட ஆகிஃப் நானோட கை கொடுக்குறோம் இப்ப. ஆகிஃப் நானா, அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது பண்ணணும். ஹலோ, பேசுறது கேக்குது தானே? ஓ, கேக்குது. பண்ணுங்க, பண்ணேலும். பண்ணிடுமா? நீங்க ஷேர் பண்ணிக்கிறதா எனக்கு ஷேர் பண்ணிடாது. முதல்ல என்னை பத்தி சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். என்னை பத்தி சொல்லிக்கிறேன். நான் வந்து ஜெனரல் ஜான் பத்ராவ் யூனிவர்சிட்டியில இப்போ 4th இயர் சிவில் அண்டர் கிராஜுவேட் ஆகிக்கிறேன், சிவில் இன்ஜினியரிங் இடியில. என்னோட யூனிவர்சிட்டி பத்தி சொல்ல போனா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி இல்ல. இருந்தாலும் இது வந்து டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி கீழே, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே. அதனால டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. அதால இது கொஞ்சம் வெளியே நிறைய யூனிவர்சிட்டியோட எங்கேஜ் ஆகிக்கிறதாலையும், மற்ற ஃபாரின்ல இருக்கிற டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியோட எங்கேஜ் ஆகிறதாலையும், இங்க படிச்சு அவுட் ஆகிற ஆட்களுக்கு எம்எஸ்சி சான்சஸ், போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ் சான்சஸ் செய்யுமே, அந்த சான்சஸ், அதோட ஒர்க் எடுத்துக்கிற சான்சஸ் கொஞ்சம் கூட. அதோட கோர்ஸும் நல்ல வெளியிலான கோர்சஸ் தான் எல்லாம் இருக்கு. நான் ஒன்று சொல்றேன். முதலாவது எங்கள் யூனிவர்சிட்டியில 2 இன்டேக் செய்யுது. அதாவது முதலாவது ஒன்று கெடட் இன்டேக், அடுத்தது டே ஸ்காலர் இன்டேக். கெடட் இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து யூஜிசி இன்டேக்னு சொல்லுவாங்க. யூஜிசி இன்டேக்னா யூஜிசியால ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு கொஞ்சம் பேரை கவர்மெண்ட் டிஃபென்ஸுக்காகவே ஒதுக்குவாங்க. டிஃபென்ஸுக்காக நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸுக்காக போங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? அப்ப டிஃபென்ஸுக்கு எடுப்பட்டா அவங்களுக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கிடைக்காது. சொல்றது, டிஃபென்ஸுக்கு எடுப்பட்டா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கிடைக்காது. அதுல அப்ளை பண்ண ஏதாவது அவங்களுக்கு. அப்போ அவங்க டிஃபென்ஸா போவாங்க. ஆனா அவங்க படிக்கிற கரிக்குலம் வந்து, அவங்க படிக்கிற கோர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் ஆகிக்கலாம், மெடிசின் ஆகிக்கலாம், இன்ஜினியரிங் ஆகிக்கலாம், லோ ஆகிக்கலாம், எதாவது வேணாலும் இருக்கலாம். ஆனா வந்து அவங்க ஃபோர்ஸஸ். ஆகிஃப் நான் ஒரு நிமிஷம் இல்லைங்க. அந்த அதுல வந்து சத்தம் இல்லைன்னு போட்டிக்கிறதானே, இப்ப கேக்குதா அவருக்கு? யாரு செட்ல போட்டிருக்கி தம்பி, கேக்குதா? கேக்குதா? வர மாட்டேங்குதா? கொஞ்சம் நீங்க இப்ப கேக்குதா? இல்ல, எனக்குண்டா கேக்குது, அவரு கேக்குது இல்லண்டு. அவர் டிஷ் வந்துரு என்ன சொல்லுங்க. இன்சாத், கேக்குதா? குறவு ஒன்று வருது என்ன? ஓகேயா? சவுண்ட் நல்லா கேக்குது. ஓகே ஓகே, ரைட், ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. என்னண்டா, கெடட் இன்டேக் இருக்குது, டே ஸ்காலர் இன்டேக் இருக்குது. நான் முதல்ல சொல்றேன், 2 இன்டேக் இருக்குது. கெடட் இன்டேக் வந்து ஃபோர்ஸஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த 3 ஃபோர்ஸஸ்க்கு எடுப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஸ்டடீஸ் நம்ம அகாடமிக் சைட்ல தான் போவாங்க. எம்பிபிஎஸ் நார்மலா ஆர்மில டாக்டர் ஆயிப்பாங்க, இன்ஜினியர் ஆயிப்பாங்க. அப்படி அவங்க வந்து டிகிரி முடிக்க பிறகு கிட்டத்தட்ட 17 வருஷம் பொண்டா அந்த ஃபோர்ஸஸ்க்கு ஒர்க் பண்ணுவாங்க. எங்களை மெயின் டார்கெட் வந்து அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக என்னை கண்டெக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய தெரிகிறாங்க. நான் இன்ஷால்லா அவங்களோட பேசி தரேன். அடுத்தது டே ஸ்காலர்ஸ்னா நாங்க போயிட்டு பிரைவேட்டா முடிச்சுட்டு டிகிரி எடுத்துட்டு வருது. ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் ஒவ்வொரு ஃபீ இது. இப்போ எங்களோட யூனிவர்சிட்டியை பார்த்தீங்களா இருந்தா, மெயின் வந்து நிறைய பேர் சொல்றது ரூல்ஸ், டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் ஆகிக்கும் அப்படி இப்படிங்க அப்படின்னு சொல்றது. பெரும்பாலும் அது கெடட்ஸுக்கு தான் ப்ரூவ் ஆகும். ஆனால் கெடட்ஸுக்கும் இனி பழவிடும் கொஞ்ச நாள் போகல. யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா,
ஷர்ட் அண்ட் ட்ரௌசர் தான் யூனிஃபார்ம். நீங்கள் பார்த்தீங்க ஒயிட் கலர் யூனிஃபார்ம் வந்து எங்களோட வெப்சைட்டுக்குள்ள போனால் இருக்கும். கேடியூ வெப்சைட்ல அடிச்சு பாருங்க, அது வரும். அதில் அவ்வளோவுமே இருக்குது எல்லா யூனிஃபார்ம் வந்து. நிறைய பேர் கேட்டீங்க கேர்ள்ஸுக்கு இஷ்யூவா அப்படி இப்படின்னு கேட்டீங்க. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஸ்கார்ஃப் சுற்றி தலையை ஃபுல்லாக எல்லாம் மறைச்சிடண்டா. முதலாவது வந்து ஷர்ட் ஃபுல் கை போடலாம், ட்ரௌசர் ஃபுல் கை போடலாம், அகலமாக தச்சு. நார்மலா அது பெரும்பாலும் ஒரு டிஃப்ரெண்டாவே காட்டாது. எப்படின்னா அது ஓகே மாதிரி தான். இங்க பெரும்பாலும் நிறைய கேர்ள்ஸ் இப்போ படிக்கிறாங்க. மறைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்துக்கு இது வேணும்டா. அந்த போட்டோஸ் நான் யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கதைக்கு யாரும் உண்மையா இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, இன்ஷால்லா கதைக்கு பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டார். மற்றது ப்ரேயர்ஸ் டே ஸ்காலர்ஸுக்கு ஜும்மா எல்லாம் வைக்குது, போகலாம் போயிட்டு வரலாம். அந்த டைம் லெக்சர்ஸ் நடக்கும், அந்த டைம் நம்ம கேட்டு போகிற மற்ற ப்ரேயர்ஸ்க்கு ப்ரேயர் ரூம் வைக்குது, அது ஒன்றும் இல்லை. அடுத்தது எக்கடமிக்ஸ். மாஷாலாண்டு எக்கடமிக் ஸ்டைல்ல ஒரு இஷ்யூவும் இல்லை. எந்த ரிசர்ச் செய்யறதா இருந்தாலும் ப்ராக்டிகல் செய்யறதா இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்களால ஹெல்ப் பண்ணலாமோ அவ்வளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட உண்மையா சொல்ல போனா ஒரு ரிசர்ச்சுக்கு 30,000 40,000 தந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆகலாம் இதாங்க. நீ நல்ல ரிசர்ச் செய்யறாங்கடா அதை வந்து கேடியூல ஆஃபர் பண்ணுவாங்க. 1 மில்லியன் மாதிரி போன முறை கூடிய ரிசர்ச்சுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ரிசர்ச் நல்லா செய்யுது. எங்களோட டிகிரி ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா மெடிசின் இந்த முறை பிரைவேட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிக்கும். அதனால சொல்றேன். மெடிசின், இன்ஜினியரிங், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், கம்ப்யூட்டிங், மேனேஜ்மெண்ட், லோ, எலைட் ஹெல்த் சயின்ஸ், பில்ட் என்வாயன்மெண்ட், டெக்னாலஜி, கிரிமினல் ஜஸ்டிஸ். முதல்ல பார்த்தோம்னாங்க மெடிசின் எம்பிபிஎஸ். அது நல்ல கோர்ஸ் கேடியூல. மாஷான கேடியூக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாலையும் கேடியூல எல்லா வசதி இருக்கிறதாலையும் எக்கடமிக்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால எக்கடமிக்ஸ்னா லெக்சரர்ஸ் எல்லா சம்பந்தமான அவ்வளோ பேர் இருக்கிறதாலையும் அது மட்டும் இல்லாம இந்த ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணது இல்லையே, முந்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சில ப்ராக்டிகல்ஸ்க்கு மொரட்டோ யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேடி வந்துட்டு போவாங்க. நான் முந்தைய எல்லா ப்ராக்டிகல் லெபோரட்டரிஸ் எல்லாமே இருக்குது. யூனிவர்சிட்டி பார்த்து கேடி ஹாஸ்பிட்டல் நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், அட்வான்ஸ்டான ஹாஸ்பிட்டல். உண்மையா இன்ட்ரெஸ்ட் இருந்தா இன்ஷால்லா மெடிசின் படிக்கிறது. இந்த முறை நான் பாதி பிரைவேட்டா வந்தீங்க, கிட்டத்தட்ட 30 பேர் தமிழ் மீடியத்துல இருந்து வந்தீங்க. முஸ்லீம் தமிழ் எல்லாம் சேர்த்து தமிழ் மீடியத்துல வந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. இன்னும் வாரத்துக்கு இருக்கிறாங்க. நிறைய பேர் ரிசர்வ் லிஸ்ட் இருக்கிறாங்க போல. கொஞ்சம் டஃப் தான் எடுப்படுறது. 1.4க்கு மேலதான் ஸ்கோர் வந்து போய்க்குது. வர எப்படி போகும்போது தெரியாது, சில நேரம் குறையலாம். ஆனா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மெடிசின் வந்து கேடியூல நல்லா பாஸ் அவுட் ஆகலாம். அடுத்தது வந்து இன்ஜினியரிங். நான் படிக்கிறது என்னோட ஃபேக்கல்டி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், மெரைன். இது அவ்வளோ மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ். அதுல நீங்க ஏரோநாட்டிக்கல் எடுத்தீங்களா இருந்தா டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். இது ஏரோநாட்டிக்கல் வந்து ஃபிளைட் டிசைனிங் அந்த மாதிரி போகும். ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ஃபிளைட்ல மெயின்டெனன்ஸ் சம்மந்தமா போகும். சிவில் இன்ஜினியர் எடுத்துனா நிறைய பேருக்கு சிவில் இன்ஜினியர் தெரிஞ்சிக்கணும். சிவில் இன்ஜினியர் பத்தி சொல்லணும்னா தனியே ஃபுல்லா சொல்லணும்னா சிவில் இன்ஜினியர் பார்ட் நிறைய இருக்குது. நிறைய பேர் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து சுருங்கிற பில்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படி இப்படி தான் ஸ்ட்ரக்சரல் ஹைட்ரோலஜி இப்படி நிறைய இருக்குது. அது தனியாக சொல்லணும். ஜென்ரலா நான் சொல்ல போனா நான் வந்து நிறைய பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ரக்சர்ல தான் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறது. இன்ட்ரெஸ்ட் ஆகியிருந்தா பில்டிங் ஸ்ட்ரக்சர் சைட் தான் போறது. சிவில் இன்ஜினியர் பார்த்து வந்து பெருசு. அதை வேறையா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அடுத்தது வந்து பில்டிங் சர்வீஸ் இன்ஜினியரிங். பில்டிங் சர்வீஸ் இன்ஜினியர்னா ஒரு பில்டிங்ல தனியாக ஃபுல்லா பில்டிங்கை கட்டி முடிய காட்டியும் ஃபுல்லா பில்டிங்குள்ள தனியாக மட்டுமே ஒரு சப்ஜெக்ட் ஆகும். அது சிவில் இன்ஜினியரிங் வரும். சிவில் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் வரும். அதுக்கப்புறம் பிளம்பிங் டிசைன், அதுக்கப்புறம் ஃபயர் டிசைன், அதோட மற்றது எலக்ட்ரிக்கல் டிசைன். இது எவ்வளவுமே அதுக்குள்ள வந்துடும். எலக்ட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல 3 டிகிரி இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த எப்படி சொல்றது ஸ்டாண்டர்டான டிகிரி 2 இடத்துல தான் இருக்குது. மொரட்டோ யூனிவர்சிட்டிலையும் கேடியூ. மொரட்டோ யூனிவர்சிட்டியில பயோமெடிக்கல் பார்ட் கூட எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து எலக்ட்ரிக்கல் சைட்ல.
இப்போ நான் எலக்ட்ரிக்கல்னா பயோமெடிக்கல் நார்மலா எலக்ட்ரிக்கல் சைட்ல நீங்க சிடி ஸ்கேனர் டிசைன் தெரியும் தானே, பெரிய பெரிய ஸ்கேனர்ஸ் பார்த்துப்பீங்க, சிடி ஸ்கேனர், எம்ஆர்ஐ மிஷின் அப்படி இப்படி நிறைய இருக்குது அந்த சைடு. அது எக்ஸ்போஸ் ஆகும் கூட. கேடியூலையும் அப்படி இருக்குது. ஆனா கேடியூல ரிசர்ச் பயோமெடிக்கல் சைட்ல போறது செல் ஸ்ட்ரக்சர் சைடையும் போகலாம். செல் ஸ்ட்ரக்சர் அடுத்தது வந்து நெனோ டெக்னாலஜி அந்த சைட்லையும் போறது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் வந்து நார்மலா தெரிஞ்சிக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் தெரியும் தானே நார்மலா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் டிகிரிக்கு வரும், அது வேற வேற. மெரைன் இன்ஜினியரிங் நெவல் ஆர்கிடெக்சர் அடுத்தது மெரைன். மெரைன் வந்து நான் நினைக்கிறேன் வந்து டே ஸ்காலர்ஸ் எப்ரூவ் பண்ற இல்ல முந்தி எப்ரூவ் பண்ணாங்க ஷுவர் இல்ல. நெவல் ஆர்கிடெக்சர் டே ஸ்காலர்ஸ் எப்ரூவ் பண்ணுவாங்க. இது அவ்வளோத்துல இன்னும் மெயினா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங் வந்து எங்களோட சிவில் இன்ஜினியரிங்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீலங்காவோட எப்ரூவல் ஐஇஎஸ்எல் எப்ரூவல். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது மெக்கானிக்கலும் கிடைக்குது. மற்ற ரெண்டும் பெருசா நிறைய இடத்துல இல்லாததால இன்னும் கிடைக்கல. கொமனா மற்ற யூனிவர்சிட்டியில இருக்கிற கோர்சஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கும். மற்ற ஸ்டேட் யூனிவர்சிட்டியில இருக்கிற இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்ச ஐஇஎஸ்எல் வந்து எங்களோட யூனிவர்சிட்டியும் கிடைச்சிது. சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் சொல்றது நினைக்கிறேன். ஐஇஎஸ்எல் தான் ஸ்ரீலங்காவோட எப்படின்னா ஸ்ரீலங்காவோட ஒரு ரெகக்னிஷன் ஒன்று, எங்களோட நாட்டோட ஒரு ரெகக்னிஷன். எஸ்எல்எம்ஸ் ரெகக்னிஷன் தெரிஞ்சுக்குமே, அதே மாதிரி இன்ஜினியரிங்ல ஐஇஎஸ்எல் ரெகக்னிஷன். அடுத்தது வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ். இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை, இப்படி ஒரு ஸ்டடீஸ் ஈக்கிறது சரியா. இது வந்து இந்த ஹை கமிஷன்ஸ் அந்த மாதிரி எம்பசிஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணிப்பாங்களே, டிஃபென்ஸ் பொலிட்டிக்கல் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸோட இன்வால்வ் ஆகாது. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி ஸ்ட்ராட்டஜி ஸ்டடீஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். இப்போ நிறைய இடத்துல நீங்க பார்த்துவீங்க யூஎன் அப்படி ஸ்பீச் பண்ணுவாங்க, அப்படி நிறைய பேர் இருப்பாங்களே இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸோட இன்வால்வ் ஆகாது. அவங்க வந்து ஸ்டடீஸை படிச்சுட்டு தான் போவாங்க. இது எங்கடாக நிறைய பேருக்கு தெரியல. இது வரைக்கும் தமிழ் மீடியம் வந்து நானும் பார்த்ததும் இல்லை. அந்த ஐடியா ஒன்று இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு நல்ல ஸ்டடீஸ் இன்ட்ரெஸ்டா இருந்தா விசாரிச்சு சொல்லிடும். யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, விசாரிச்சு சொல்லுங்க. மற்றது கம்ப்யூட்டிங் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டேஷன், மேத்தமெட்டிக்ஸ் 4 கோர்சஸ் இருக்குது. இதுல சில கோர்சஸ் வந்து எங்களோட ரத்மனானில இருக்குது. மற்ற கோர்சஸ் வந்து ஐடி அது நான் நினைக்கிறேன் வேறஹரை இல்லை, எங்களோட அம்பாந்தோட்டையில சூரியவையில இன்னொரு எங்களோட சதன் கேம்பஸ் கேடியூட அங்க நடக்குது. அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் எஸ்ஓல அது தெரிஞ்சுக்குமே, டீச்சிங் இங்கிலீஷ் அந்த மாதிரி லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட். அடுத்தது சோசியல் சயின்ஸ், அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. மற்றது லோ எல்எல்பி கேடியோட நல்ல வேர்த்தான டிகிரி லோவும். அடுத்தது எலைட் ஹெல்த் சயின்ஸ்ல எப்படின்னா ஹெல்த் சயின்ஸ் வந்து ஃபேக்கல்டி வந்து ரத்னாநிலையில வேற எப்படின்னா பக்கத்துல கேடி ஹாஸ்பிட்டலோட இருக்குது. அதனால எல்லாத்துக்கும் ஈஸியாகவும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாகவும் செய்யக்கூடிய ஒரு இருக்குது. நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன், நர்சிங்ல ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. டே ஸ்காலர்ஸுக்கும் பேமெண்ட் நான் பேமெண்ட் பேசிஸ். எப்படின்னா நான் பேமெண்ட் பேசிஸ் நீங்க பே பண்ணாம படிக்கணுமா இருந்தா 5 years பொன் சைன் பண்ணீங்கன்னா இருந்தா நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 years அவங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணி முடிஞ்சு நீங்க ரிலீஸ் ஆகலாம். நான் பேமெண்ட் பேசிஸ்ல. பேமெண்ட் பேசிஸ்ல நீங்க பே பண்ணீங்களா இருந்தா நீங்க படிச்சு டிகிரியை முடிச்சுட்டு நீங்க அவுட் ஆகலாம். அதுல ஒரு இஷ்யூவும் இல்லை. அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசி 4 years கோர்ஸ் டிகிரி, பிசியோதெரபி இது, எம்எல்எஸ்னா மெடிக்கல் லேபரட்டரி சயின்ஸ் தெரிஞ்சுங்க நிறைய பேருக்கு. ரேடியோகிராஃபி அண்ட் ரேடியோ தெரப்பி தெரியும். ரேடியோகிராஃபி ஸ்கேன் அந்த இதோட இருக்கு. அடுத்து பேசிக் சயின்ஸ் இது, அது பெருசா எனக்கு தெரியாது. அடுத்தது பில்ட் அண்ட் என்வாயன்மெண்ட் சயின்ஸ் வந்து இதுல வந்து ஆர்கிடெக்சர், குவான்டிட்டி சேவியரிங், ஸ்பேஷியல் சயின்ஸ், இண்டஸ்ட்ரியல், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஆர்கிடெக்சர் இது வந்து இந்த ஃபேக்கல்ட்டி வந்து இருக்கிறது எங்களோட சூரியவேல சதன் கேம்பஸ்ல இருக்குது. ஆர்கிடெக்சர், குவான்டிட்டி சர்வேயிங்,
ஸ்பேஷியல் சயின்ஸ்ல அதுல தான் வந்து ஜியோ ப்ராசஸ் இது வரும். இது சர்வைங் சயின்ஸ் வரும். சர்வைங் சயின்ஸோட இன்னொரு டிகிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியா ஜியோ ப்ராசஸிங் தான். நார்மலா நீங்க பார்த்திப்பீங்க மேல ட்ரோன்ல இந்த சேட்டலைட் இமேஜஸ் வச்சு ஜியோ ப்ராசஸ் பண்றது அப்படி இப்படி. அதோட இண்டஸ்ட்ரியல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் இது இந்த டிகிரியில. அடுத்தது வந்து டெக்னாலஜி ஸ்ட்ரீம் நான் பார்த்தோமா இருந்தா பயோசிஸ்டம் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இது. அடுத்தது வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டிகிரி ப்ரோக்ராம் உண்டு, பிஎஸ்சி இன் கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ். இது இது அவ்வளவுமே கேடி வெப்சைட்ல தெளிவா எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றா தெளிவா சொல்ல போனா பெரிய டைம் ஒன்று எடுக்கும் தான் நான் குயிக்கா சொல்றேன். இந்த தேடி பாருங்க, ஒவ்வொன்னோட ஃபீயோட ஒவ்வொரு கோர்சஸும் போட்டிக்குது. அதுல அப்படி நீங்க வாசிச்சு இன்ட்ரெஸ்ட் பட்டீங்களா இருந்தா மறக்காம நான் கடைசியில இந்த நம்பரை போட்டிக்கிறேன், மெசேஜ் ஒன்று போடுங்க. அது படிக்கிற ஆட்களை இன்ஷா அல்லாஹ் நான் கான்டாக்ட் பண்ணி தரேன். எந்த இஷ்யூவும் இல்லை. விசாகலாயிரம் ஏதாவது கேட்கணுமா? ஹலோ, யாருக்கு சரி டவுட் இருந்தா கேளுங்க அப்போ. ஓகே, அப்போ ஜஸாக்கல்லா ஹைர். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. அப்புறம் கேடியூ நினைச்சா ஒரு அது இந்த மாதிரி தான் ஒரு செமி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் நீக்கும். அதுக்கு போக விருப்பமானாக்கள் இந்த நம்பருக்கு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி மேலதிக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி கேடியூவில் உங்களுக்கு தெரியும் கெடெட் ஒன்று இருக்குது. ஹலோ, கேட்குதா இந்த சத்தம்? கேக்குது. கேடியூவில் கெடெட் ஒன்று இருக்குது. அதில் வந்து கெடெட்க்கு செலக்ட் ஆகுறது கொஞ்சம் ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன ஐடியா ஒன்று சொல்கிறதுக்கு நாங்கள் அல்மாஸ் பானு அவங்கள டைம் கொடுக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது ஆடிபிளா கேக்குதா? கேட்குது, சொல்லுங்க. ஏதாச்சும் வாய்ஸ் லெக்கா இருந்தா இப்போ. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்மாஸ் பானு. ஜம்பக விக்ரம் ஆயுர்வேதிக் பேசுறது. பட் நான் இப்போ கதைக்க போறது கிடைத்த பத்தி இதுக்கும் நான் செய்யற கோர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. பட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அது வந்து எடுத்து கொள்ள கஷ்டம். ஒரு அங்க போயிட்டு பார்த்தாதான் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் கேள்வியில கிடைக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து சில விஷயங்கள் வந்து கிடைச்ச பத்தி அவங்க வெப்சைட்ல போனாலே வந்து நிறைய பார்க்கலாம். தவிர்த்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நான் சொல்லுறேன். நான் இது கதைக்கிறதுக்கான நோக்கம் வந்து நிறைய பேர் வந்து கிடைச்சிப்ப பத்தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் மிஸ் கைடன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அவங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இன்வால்வ் இருக்கனாலும் அவங்களையும் நீங்க கைட் பண்றதுக்கா ரைட். இந்த இதுல வந்து கெடெட்னு சொன்னால் என்ன, அதை பத்தின ஃபேக்கல்டிஸை பத்தி அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருந்திருக்கும் ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ல. ஃபேக்கல்டிஸ் அதே மாதிரி அங்க செலக்ட் ஆகணுமா இருந்தா என்ன இருக்கு, அந்த தேவை மற்ற அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன, மற்றது ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் அங்க ஏதாச்சும் தேவையா, ஏதாச்சும் செலவாகுமா, அது மாதிரி மற்றது சேலரியும் பத்தி கதைக்கும். அதே மாதிரி எத்தனை வருஷம் அவங்களுக்கு கீழே வேலை செய்யணும் அதையும் பத்தி கதைக்கும். சரியா? ஸோ நான் மெயினான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து கெடெட்றது உங்களுக்கு தெரியும் சார் ஜெனரல் ஜோன் ஆகுது. அவர் வந்து எங்கட கண்ட்ரிக்காக ஒர்க் பண்ணினவர். அவரோட ரிமெம்பரன்ஸ்க்காக அவரை ஒனர் பண்றதுக்காகத்தான் இந்த கேடியூ ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதே மாதிரி எங்கட நாட்டுக்காக வேலை செய்யற அந்த ஃபோர்ஸஸ்ல இருப்பாங்க. அவங்க வந்து அட் த சேம் டைம் ஃபுல் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு மத்தியில் அவங்களும் ஒரு டிகிரி பர்சூ பண்றதுக்காகத்தான் இந்த கேடியூ ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு 2012 ஆயிடுச்சு. அந்த வருஷத்துல இருந்து தான் பிரைவேட்டா அதாவது பேமெண்ட் பண்ணி டிகிரி வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ ஹியர் இதுல வந்து ரத்மலான மெயின் கேடியூ இருக்கு. ரத்மலானில் அதோடைய கேம்பஸ் இது வந்து சதன் கேம்பஸ் வந்து சொல்லிட்டு சில டிகிரிஸ் ரத்மலானில் இருக்கு. அதாவது டிகிரிஸ் ஃபேக்கல்டி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்
ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்கல்ட்டியில வந்து சில மேல் மட்டும், அதாவது ஆண்கள் மட்டும்தான் போகலும், லேடிஸ்க்கு இல்லை. மற்றது மெடிசின், ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசின், இன்ஜினியரிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் லோ, அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அதெல்லாம் ரத்னாலானில் இருக்கு. சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து சூரிய வெவ்வேல இருக்கு, அதாவது ஃபேக்கல்ட்டி ஆஃப் பில்ட் என்வாரன்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் சயின்ஸ் அந்த மாதிரி, அதேமாதிரி ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இங்கனைக்குல வந்து இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் ஸ்கோர் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்றது பார்க்கணும். அந்த மெயின் ஃபேக்கல்ட்டிஸ் மெடிசின், இன்ஜினியரிங், அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்டடீஸ்க்கெல்லாம் வந்து 2 years இருந்தால் அப்ளை பண்ணலும், மற்றதுக்கு வந்து 3 years பாஸ் இருந்தால் போதும். நான் முக்கியமான விஷயம் சொல்றேன் வந்து இதுல வந்து அப்ளை பண்றதுக்கு தான் இந்த ரிசர்ச்சே தவிர அவங்க கண்டிப்பா வந்து செலக்ட் பண்றது வந்து ஷுவர் இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும், 1000 கணக்கில் வரும். அப்போ அதுல ஃபில்டர் ஆகி எடுக்கிறது வந்து பேஸ்ட் வந்து அதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மற்ற கோர்சஸை தவிர்த்து முக்கியமான கோர்சஸ் இந்த மெடிசின், இன்ஜினியரிங் கோர்சஸ்ல எல்லாம் பேஸ்ட் ஆன் டெட் ஸ்கோரை வச்சுதான் அவங்க அதை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதே மாதிரி ஓ லெவல்ல இங்கிலீஷ்ல சி இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கோர்சஸ் இருக்கு, டீச்சிங், பிஏ இன் டீச்சிங் இங்கிலீஷ் டு ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஓ லெவல்ல மினிமம் பி எடுத்து. ஸோ இதுதான் ரெக்யர்மெண்ட்ஸ். இது வந்து நீங்க வெப்சைட்ல போயிட்டு www.kdu.ac.lk வெப்சைட்ல இருக்கு. சரியா? இப்போ ஒரு கெடட் ஆகிறதுனா இருந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு கவர்மெண்ட், அதாவது லோக்கல் ஏ லெவல் செஞ்சிருக்கணும். இது செஞ்ச பிறகு நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ண பிறகு வந்து உங்களுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ரிசர்ச் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ல நீங்க ரிசர்ச்சை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்டர் பண்ணுவீங்க. ஓ லெவல், ஏ லெவல் ரிசர்ச். அவங்க கேட்ட ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டிகிரி இருந்துன்னு சொன்னா, அவங்க கேட்ட ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன டிகிரியோ அதை தான் ஷோகேஸ் பண்ணுவாங்க. நார்மலா நீங்க யூஜிசிக்கு அப்ளை பண்ணும்போது 3 பாஸா இருந்தாலும் ஒரு இது மெடிசின்க்கெல்லாம் சும்மா போடுவீங்க தானே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுல இயலாது. உங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ரிசர்ச் அப்ளிகேஷன்ல என்டர் பண்ணிட்டு, என்டர் பண்ணின பிறகு உங்களுக்கு என்ன கோர்ஸ் இருக்கோ அதை காட்டுவாங்க. அந்த கோர்சஸ்ல உங்களுக்கு 2 or 3 கோர்சஸ் இல்லாட்டி 1 கோர்சஸ் சரி செலக்ட் பண்ணலாம். பர் கோர்சஸ்க்கு 1500 கட்டணும், மிச்ச ரீஃபண்ட் ஃப்ரீ. ரைட், இப்போ நான் வாரேன் இன்டர்வியூ ப்ரொசீஜர்ஸ்க்கு வாரேன். 5 ஸ்டெப்ஸ்ல தான் கெடட்டை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி இன்டர்வியூன்னு சொல்றேன். இந்த ப்ரிலிமினரி இன்டர்வியூல ரிட்டன் டெஸ்ட்டும் அடுத்தது அது சேம் டேல நடக்கும். ரிட்டன் டெஸ்ட்டும் அதே மாதிரி மெடிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டும் நடக்கும். ரிட்டன் டெஸ்ட்ன்றது உங்களுக்கு 5 பேப்பர்ஸ் தருவாங்க. இது கம்ப்யூட்டரைஸ்ட் எக்ஸாம் தான். 5 பேப்பர்ஸ்ல சைக்காலஜி, ஜிகே, இங்கிலீஷ், அதே மாதிரி உங்களோட என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ, மெடிசின் அதுல மெடிசின், இன்ஜினியரிங் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் பேப்பர்ஸும் 5 பேப்பர்ஸ் சொல்லிக்கணும். அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் பேப்பர்ஸும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தால் நான் கோஆர்டினேட்டர் மூலமாக ஷேர் பண்ணிடுவேன். இந்த பேப்பர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் செஞ்சு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த ஸ்டேடியம்க்கு போயிட்டு மெடிக்கல் அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. அதுல உங்களுக்கு ஐசைட் எப்படி 6/6 இருக்கா, அதே மாதிரி உங்களோட ஹைட் என்ன, அதே மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கான திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஹைட்டை வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க கெடட்டை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் ஒரு 0.1 அந்த இன்ச் கணக்குல கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா எடுக்க மாட்டாங்க. அப்படி இன்ச் கணக்குல குறைவா இருந்தா அவங்க வந்து குறிப்பிட்ட இது என்ன 1.8க்கு மேல வெஸ்கோர் இருந்தாலும் அவங்கள கெடட்டா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஹைட்ல குறைவா இருந்தாங்க அளவுக்கு அவங்க ஹைட்டை ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க. அடுத்த விஷயம் வந்து இதுல வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, எத்தனை இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்ப்போம். அதுல வந்து எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருந்தால் கிட்டத்தட்ட நான் டிகிரி 5.5 years நீங்க முடிச்ச பிறகு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் தானே, அந்த இன்டர்ன்ஷிப்ல இருந்து கிட்டத்தட்ட 20 years வந்து நீங்க வந்து அவங்களுக்கு அவங்க எங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எந்த கேம்ப்ல அப்பாயின்மெண்ட் ஆறாங்களோ அங்க 20 years ஒர்க் பண்ணிடலும். அப்ப வெளியில போயிட்டு உங்களுக்கு வேற கண்ட்ரில போக இயலாது அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு உங்களுக்கு கன்சல்டன்ட் ஆகணுமா இருந்தால் வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லி 2 years வரை ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு ஜெனரல் ரீசனுக்காகவும் மற்ற வெளியில விசிட்டிங் போற ஜெனரல் ரீசனுக்காகவும் உங்களுக்கு பெர்மிஷன் கேட்டு போகலாம். மற்றது மற்ற கோர்சஸ் இன்ஜினியரிங் மற்ற கோர்சஸ்ல வந்து 12 years தான் அவங்களுக்கு இந்த சர்வீஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயங்கள். மற்றது நான் சேலரி எல்லாம் வந்து இப்போ அதை பத்தி பேசணுமா இருந்தால்
உங்களுக்கு கெடட் ஆஃபீஸர்ஸா இருக்கும்போது ஆக்சுவலி அவங்க அண்டர் கிராஜுவேட்ஸை கன்சிடர் பண்றதுக்கு அவங்க ஒரு கவர்மெண்ட் சர்வர்னால தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக ஒரு அவங்களுக்கு வந்து லீவ் வந்து பொதுவாக ஒரு ஏப்ரல் அந்த டிசம்பர் மற்ற கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள லீவ் தான் அவங்களுக்கும் இருக்கும், அந்த ஏப்ரல் டிசம்பர் மாதிரி. அதே மாதிரி அவங்களுக்கு மந்த்லி 80,000 மாதிரி மந்த்லி அவங்களுக்கு அலவன்ஸ் தருவாங்க. அந்த 80,000ல வந்து நான் எனக்கு இது கிடைச்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபுட் சம்பந்தமான விஷயத்துக்கு 20,000 கழிச்சுட்டு ஒரு 60,000 மாதிரி கிடைக்கும். இதுல எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட ஒரு அந்த அவங்களோட ப்ரொஃபஷனுக்காக எக்ஸ்ட்ராவா பேமெண்ட் கிடைக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் அவங்களோட ஒரு ஒரு யூஸ்வல் ஃபீஸஸ் கிடைக்கிற சம்பளம் தான் அவங்களுக்கும் கிடைக்கும். மற்றபடி இப்போ இன்டர்வியூஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணணும். பிறகு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு சொன்னால் அவங்களோட ரிட்டன் டெஸ்ட்டையும் ப்ரிலிமினரி மெடிக்கல் ப்ரிலிமினரி டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணின பிறகு அதுல ஃபில்டர் பண்ணி செகண்ட் இன்டர்வியூ அது 100 டேல நடக்கும். செகண்ட் இன்டர்வியூக்கு எடுக்கும். அந்த இன்டர்வியூல வந்து அவங்கள என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க. வைஸ் சான்சலர், சூப்பர்வைசர், ஆஃபீஸர்ஸ், கமாண்டர்ஸ் அவங்க தான் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து நீங்க வந்து ஸ்கூல் காலத்துல ஸ்கவுட் செஞ்சிருப்பீங்க, இல்லாட்டி கெடட் செஞ்சிருப்பீங்க, அந்த மாதிரி முக்கியமான ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான சர்டிபிகேட்ஸ், அந்த நீங்க ஜோனல் லெவல் அந்த மாதிரி ஐலண்ட் லெவல் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா அந்த சர்டிபிகேட் கரிக்குலம் சர்டிபிகேட் செக் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூலையும் அவங்க பாயிண்ட்ஸ் வச்சு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க ஒரு 5 பேரை. அடுத்தது OQT டெஸ்ட், ஆஃபீஸர் குவாலிஃபைட் டெஸ்ட்னு சொல்லிட்டு அதுல என்னன்னு சொன்னா அது சம்பந்தமான பிடிஎஃப் இருக்கு. யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கோஆர்டினேட்டர் மூலமா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த OQ டெஸ்ட்ல அந்த OQT ஆஃபீஸர் குவாலிஃபைட் டெஸ்ட்ல என்னன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்றது, அதாவது வளமையா ஸ்போர்ட்ஸ் செய்யக்கூடிய பர்சனா இருந்தா அதெல்லாம் ஈஸி. இப்போ 1 மைல்ல வந்து எத்தனை மினிட்ஸ்ல நீங்க அதுக்கும் பாயிண்ட்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி ஆர்ம் பெண்டிங், ரோப் கிளைம்பிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆஃபீஸர் குவாலிஃபைட் டெஸ்ட்ல நடக்கும். அதையும் தாண்டி ஃபைனல் இன்டர்வியூ வந்து நடக்கும். அந்த ஃபைனல் இன்டர்வியூல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. இதுல இடைக்கிற இன்டர்வியூல உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி, அதாவது கிடைக்கா இருந்தா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ 3 to 5 minutes வந்து ஏதாச்சும் டாபிக் வந்து ஸ்பீச் பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதே மாதிரி உங்களோட இன்டர்வியூல எப்படி உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு அது விஷயத்தையும் பார்ப்பாங்க. அதாவது முக்கியமா ஆன்சர் தெரிய மாட்டு பார்க்க ஆன்சர் தெரியாட்டியும் அதை கான்ஃபிடென்ஸா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து இன்னும் பார்ப்போம். சரியா? அடுத்தது உங்களுக்கு அந்த ஐசைட் எவ்வளவு வைக்கணும், மற்றது அந்த ஹைட் எவ்வளவு வைக்கணும்னு சொல்லிட்டு வெப்சைட்லயே போயிட்டு பார்க்கணும். நான் ஐ ஹோப் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். ஏதாச்சும் இருந்தா கேட்கலாம். மற்றது எம்பிபிஎஸ் டிகிரியை பத்தி சொல்லணுமா இருந்தா அதை கொஞ்சம் கிடைக்குது. எம்பிபிஎஸ் டிகிரி வந்து 4 வகையில கேடியூல செய்யலாம். ஒரு வகை தான் வந்து கொரியன் ஸ்காலர்ஷிப், கொரியன்ல ஏலெவல் செஞ்ச எடெக்ஸலோ கேம்பிரிட்ஜ் ஏலெவல் செஞ்ச அந்த வகையிலையும் நீங்க போகலாம். அந்த இது கேடியூல அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி கவர்மெண்ட் ஏலெவல் செஞ்சிருந்தால் இப்போ அவங்க ரீசெண்டா பிரைவேடைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஏலெவல் செஞ்சிருந்தால் பே பண்ணியும் படிக்கலாம், கெடட்லையும் ஜாயின் பண்ணலாம். சரியா? இல்லைன்னு சொன்னால் நீங்க வளமையா யூஜிசி அப்ளை பண்ணுவீங்க, அதுல ப்ரிஃபரன்ஸ்ல வந்து யூனிவர்சிட்டி ப்ரிஃபரன்ஸ்ல கேடியும் நிற்கும். அப்படியும் போட்டு படிக்கிற ஆட்களும் இருக்கு. சரியா? அதோட வந்து இப்ப நிறைய பேருக்கு டவுட் வரும், இப்போ கெடட்டா இருந்துட்டு எப்படி எம்பிபிஎஸ் படிக்கிறது, இப்போ 2 ட்ரைனிங் நிற்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து உடனே எக்கடமிக் ஸ்டார்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் நடக்கும். அதாவது ஒரு பிளேஸ்ல ஒரு ஆர்மி கேம்ப்ல வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. அவங்க வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர், சரியா, பொதுவா டிஎஸ்எல்ஆர் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து ஒரு 3 months வந்து நீங்க பேசிக் ட்ரைனிங் எடுக்கணும். அது ஆர்மியா இருந்தாலும் சரி, நேவியா இருந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸா இருந்தாலும் சரி. சரியா? பேசிக் ட்ரைனிங் எடுத்த பிறகு அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அகாடமிக் ஸ்டார்ட் ஆகும். அகாடமிக் ஸ்டார்ட் ஆகும் போது பெரலா கொண்டு போவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அகாடமிக் ட்ரைனிங் அதுக்கப்புறம் ட்ரைனிங் அதுக்கப்புறம் ஈஸி எப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 3 months அந்த ட்ரைனிங் முடித்த பிறகு ஃபர்ஸ்ட் 1 year வந்து ஃபோன் யூஸ் பண்ண இல்லாது. மற்றது லெக்சர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா மார்னிங் 8 ஸ்டார்ட் ஆகும். 8 to 2 o'clock லெக்சர் ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் வந்து 4 to 4:30 எழும்பி பிடி வந்து இருக்கு. அந்த பிடி ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு லெக்சர்ஸ் வந்து 8 ஸ்டார்ட் ஆகி 2க்கு முடியும். 2க்கு முடிஞ்ச பிறகு ஈவினிங் ஒரு 1 hour இருக்குது. அது 4 to 5 மாதிரி இருக்கும். இது வீக் டேஸ்ல கண்டினியூ ஆகும்.
வீக்கெண்ட்ஸ்ல வந்து சாட்டர்டே மிலிட்ரி டேன்னு சொல்றது. அங்க வந்து ஏதாச்சும் ஒரு சிவில் ஆர்கனைசேஷன் எங்கேயாச்சும் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா அங்க போயிட்டு ஸ்குவாட் வெப்பன் ட்ரைனிங் நடக்கும். மற்றது சண்டே வந்து ஃபுல் இருக்கும். இதுதான் மெயினான விஷயங்கள். இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. டீட்டெயில்டாக இந்த கெடட் விஷயம் பற்றி, கேடியூவில் கெடட்டாக எப்படி ஜாயின் ஆகுறதை பற்றி ஒரு டீட்டெயிலாக சொன்னதுக்கு அல்மாஸ் பானு அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் வித்யாபீட்னு சொல்லுவாங்க, நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு நாங்கள் அட்டாளை சென்னை கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக வேலை செய்கிற அகமட் உசைன் சார் அவங்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம். சார், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு டைம் கருத்தில் கொண்டு வேகமாக ஸ்டார்ட் பண்ண நல்லா. சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன? ஓகே சார். ஓகே ஓகே ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் எனக்கு தெரியாத எத்தனை பேர் என்ன பின்புலத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த இதில் அந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் இலங்கையில் கூட்டுமொத்தமாக நான் வந்து ஒரு அட்டாளச்சேனை நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஒரு லெக்சராக வேலை செய்து கொண்டிருக்கேன். இந்த துறை வந்து சயின்ஸ். ஆகவே நான் வந்து இந்த டீச்சர் எஜுகேஷனில் இதுக்கு முதல் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் காலேஜ் அட்டாளச்சேனில் இருந்துட்டு அப்புறம் ஃபாரினில் ஒரு 2 years இருந்து தாளங்கூடா பெட்டிக்லோ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் 4 years, கொஞ்சம் 6 years, ஆல்மோஸ்ட் 10 years ட்ரைனிங் காலேஜ் செய்து ஒரு 15-16 years டீச்சர் எஜுகேஷனில் காலம் போயிட்டு. ஆகவே இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை தாரன்னா உங்களுக்கு கூட இதில் தரப்பட்ட காலம் போதாது. எனக்கு தெரியாது இதில் எத்தனை பேர் நீங்கள் இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறீங்க, அல்லது விரும்பினவர் இருக்கிறீங்க, அல்லது ரெக்கார்டிங்கை பார்த்து எத்தனை பேர் பலன் பெறலாம். இது ஒரு 5 நிமிடத்துக்குள்ள அல்லது ஒரு 6 நிமிடத்துக்குள்ள முடிக்கிற விஷயம் அல்ல. இது ஒரு பெரிய பரந்துபட்ட விடயம். இருந்தாலும் மிக சுருக்கமாக ஒரு சில விடயங்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு இந்த வழங்கப்பட்ட காலத்தில் இலங்கையில் கூட்டுமொத்தமாக 19 நேஷனல் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கிறது. 19 தேசிய கல்வியற் கல்லூரிகள். இதில் சிங்கள மீடியம், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் என்றவாறு பல்வேறு வகையான பாடநெறிகள் இந்த காலேஜுகளில் இருக்கிறது. இது போடப்பட்டிருக்கு 19 காலேஜில் டீட்டெயிலும். இந்த 19 காலேஜிலையும் தமிழ் மீடிய காலேஜுகளாக குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஸ்டார்ட் பண்ணினால் யாழ்ப்பாணம் தமிழ் மீடியத்தையும் ஆங்கிலத்தையும் கொண்டிருக்கிறது. வவுனியாவில் சிங்கள மீடியம் கூட இருக்கிறது, தமிழ் மீடியம் இருக்கிறது. பெட்டிக்லோ டோட்டலி தமிழ் மீடியம், அட்டாளச்சேனை தமிழ் மீடியம், தர்கா தமிழ் மீடியமாக இருக்கிறது. ஏனைய கல்லூரிகளில் சிங்களம் ஆங்கில மொழி மூலமாக கற்பிக்கின்ற பாடநெறிகளும் இருக்கிறது. இங்கே வழங்கப்படுகின்ற பட்டம் நேஷனல் டிப்ளோமா இன் டீச்சிங். 1986 30ஆம் இலக்க சட்டமூலத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த கல்வி கல்லூரிகளிலே வழங்கப்படுகின்ற பட்டம் 2 வருடங்கள் வதிவிட பயிற்சியாகவும் 1 வருடம் இன்டர்ன்ஷிப்பாகவும் பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னர் இந்த தேசிய கற்பித்தலில் டிப்ளோமா சான்றிதழ் வழங்கப்படுகிறது அவர்களுடைய பாடநெறிக்கு ஏற்ப. எனவே இதுவரைக்கும் அண்மையிலே மிக நீண்ட நாள் சென்று அந்த பாடநெறிகளுக்காக தெரிவு செய்ததன் காரணமாக ஏலெவல் செய்து 4 வருடங்களின் பின்னர் தான் பிள்ளைகளுக்கு இந்த கல்லூரிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருந்ததன் காரணமாக இப்போ அண்மையில் 19, 20 ஆகிய ஏலெவல் பரீட்சை செய்தவர்களை ஒன்றாகவும் இப்போது 21, 22க்கு பரீட்சைக்கு தோற்றி சித்தி எய்திய மாணவர்களுக்கு இப்போது விண்ணப்பம் கோரப்பட்டு இன்னும் அவர்கள் நுழையவில்லை. 23ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றியவர்களுக்கு எதிர்காலத்தில் சில வேளைகளில் இது ஒரு பிஇடி பட்டம் வழங்குகின்ற ஒரு பல்கலைக்கழகமாக இதனை தரம் உயர்த்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவ்வாறு நடந்தால் 23ஆம் ஆண்டுக்குரிய பேட்சுக்கு ஒரு பிஇடி பட்டம் வழங்குகின்ற
ஒரு நிறுவனத்துக்கு நுழைய வேண்டிய நிலை வரும். அதாவது இந்த 19 கல்லூரிகளையும் ஒரு தனி பல்கலைக்கழகமாக்கி ஒவ்வொன்றையும் ஒரு கேம்பஸாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சில வேளைகளில் 20-23 பேட்சுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலாம் என்கின்ற ஒரு நிலையும் இருக்கிறது. அல்லது சம்டைம் அடுத்த பேட்சு கிடைத்தால் இவர்களுக்கும் டிப்ளோமா வழங்குவதற்காகத்தான் இவர்கள் உள்வாங்கப்படுவார்கள். இது உள்வாங்கப்படுகின்ற முறைமை மிகவும் ஒரு சிக்கலான முறைமை. ஏனென்றால் சாதாரணமாக பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்குகின்ற போது ஜெட் ஸ்கோர் அடிப்படையிலே தான் உள்வாங்கல் நடைபெறும். ஆனால் கல்லூரிக்கும் ஜெட் ஸ்கோர் தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அந்தந்த பாடநெறிகளுக்கு சில விசேட தகுதிகளை மாணவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அந்த விசேட தகுதிகள் ஓ லெவல் பரீட்சையில் இருக்க வேண்டும், ஏ லெவலில் இருக்க வேண்டும். இன்னும் சில சான்றிதழ்கள் முடித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவது போன்ற நிலைமைகள் இருக்கிறது. உதாரணமாக ஆர்ட் பாடத்திலே சித்திர பாடத்தை எடுத்தவர்களுக்கான தெரிவு வித்தியாசமானது, நடனம் எடுத்தவர்களுக்கான தெரிவு வித்தியாசமானது. அது வெறுமனே சர்ஸ்கோர் அடிப்படையில் நடைபெறுவதில்லை. ஆகவே முற்றிலும் வேறுபட்ட முறையிலே இது தெரிவு செய்யப்படுவதுடன் இது நேர்முக பரீட்சையும் இதற்கு நடத்தப்படுகிறது. இதற்கான காரணம், பல்கலைக்கழகத்திலே யார் வேண்டுமானாலும் சென்று அந்த கோர்ஸை செய்து விடலாம். ஆனால் கல்லூரிக்கு வருகின்ற போது ஒரு ஆசிரியராக வருவதற்கான அடிப்படை சில தகமைகள் அவருக்கு இருக்கிறதா என்பதை, இவருக்கு பேச்சாற்றல் இருக்கிறதா, இவர் பேசக்கூடியவரா, இவருடைய உயரம் போதுமானதா என்பதை ஒரு வகையாக மறைமுகமாக அளந்தெடுக்கின்ற நோக்கத்திலே தான் இந்த நேர்முக பரீட்சைகள் நடைபெறுகின்றன. அதாவது இதிலே பெரிய ஒரு குறைபாடு ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பம் கோரி மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் தான் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பதனால் இருக்கின்ற மாணவர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பல்கலைக்கழகம் சென்று விட்டால் அவர்களுக்கு இந்த கல்லூரிக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஏனென்றால் அவ்வாறு விண்ணப்பித்தால் பல்கலைக்கழகத்துக்கு மானிய ஆணைக்குழுவுக்கு உங்களுடைய விண்ணப்பித்து நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் அதுக்குரிய பட்டியல் அனுப்பப்படும், பெயர் பட்டியல். அங்கு உங்களுடைய பெயர் யுஜிசியில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் மீண்டும் இந்த கல்லூரியில் இருக்கின்ற பதிவு உங்களுக்கு ரத்து செய்யப்படும். இல்லாவிட்டால் நீங்கள் எப்போ கெசெட் பண்ணுறாங்களோ அந்த கெசெட் பண்ணுறது தேதிக்கு முன்னதாக உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பதிவு ரத்து செய்யப்பட்டால் நீங்கள் கல்லூரிக்கு சேர்ந்து கொள்ளலாம். அடுத்தபடியே தான் அந்த கல்லூரிகளுக்கு சேர்க்கின்ற என்னென்ன தகுதிகள் தராதரங்கள் வேண்டும் என்பது பற்றிய முழு விவரமும், அத்துடன் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பாடநெறிகளுக்காக இடைவெளிகள் இருக்கிறது, அதுக்குரிய வேகன்சிஸ் இருக்கிறது என்கின்ற விடயங்கள் எல்லாம் தெளிவாக வர்த்தமானியிலே வெளியிடுவார்கள். எனவே அது பற்றிய பிரச்சனை எங்களுக்கு இல்லை. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய மாவட்டத்திலே குறித்த பாடநெறிக்கு விண்ணப்பிப்பதற்கு ஆன வெற்றிடங்கள் இல்லை என்றாலும் தேசிய மட்டத்தில் நாங்கள் விண்ணப்பிக்கின்ற போது வேறொரு மாவட்டத்துக்காக நாங்கள் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான விடயங்கள் இருக்க இந்த கல்லூரிக்கு தெரிவு செய்யப்படும் இடத்து கிடைக்கின்ற நன்மைகள் அமோகம். என்னவென்றால், இது வருட கால வதிவிட பயிற்சியை முடித்து கொண்டு ஒரு வருட காலம் கட்டுரு பயில்வு என்று சொல்வார்கள், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கை முடிக்க வேண்டும். ஆகவே இந்த 3 வருடங்களையும் வெற்றிகரமாக முடித்து கொண்டு செல்லுகின்றவர்களுக்கு 3 மாதங்கள் தான் வீட்டில் இருக்க வேண்டும். 3 மாதங்கள் முடிய உடனடியாக அவர்களுக்குரிய பாடசாலைகள் வழங்கப்பட்டுவிடும். இதுதான் என்னுடைய நன்மை. இது ஒன்று. இரண்டாவது விடயம், இப்போ மற்ற பல்கலைக்கழகங்களுக்கு செல்லுகின்றவர்கள் தான் துறை சார்ந்த விடயங்களிலே உச்சமாக சென்று தங்களுடைய பாதைகளை தீர்மானித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு முடியும். நிச்சயமாக அவருடைய முயற்சிகள் இருந்தால் பல்கலைக்கழகங்களிலே அவர்கள் சென்று வெறுமனே ஒரு பட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்காமல் அவர்கள் ஒரு துறையை தெரிவு செய்து அதிலே பாண்டித்தியம் பெற்று அவர்கள் செல்லலாம். இருந்தாலும் இவர்கள் இவ்வாறு செல்லுகின்ற போது அவர்களுக்கு சில வேளைகளிலே ஒரு பட்டத்தை பெற்று வீட்டில் இருக்க வேண்டிய தேவையும் வரலாம், அவருடைய முயற்சி இல்லாவிட்டால், அல்லது தொழிலுக்காக காத்திருக்க வேண்டி வரும். ஆனால் இந்த கல்லூரியிலே அந்த விடயங்கள் ஒன்றுமில்லை. உடனடியாக அவர்களுக்கு பதவிகளை, ஆசிரியர் நியமனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பது ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. மேற்கொண்டு படித்து அதிலே முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே இந்த கல்லூரிகளில் இருக்கின்ற பெரிய குறைபாடைத்தான் நான் சொன்னேன். என்னவென்றால், உடனடியாக இந்த யுஜிசியின் கீழ் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கின்ற போதே அந்த பேட்சுக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டால்
அது ஒரு ஒரு நபருக்கு அது தன்னுடைய துறையை சிலர் இருக்கிறார்கள் உண்மையில் எனக்கு அதிகமான விருப்பம் டீச்சிங் செய்வதற்கு தான். எனவே அவ்வாறான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமாக இருந்தால் நல்ல என்று எதிர்பார்க்கின்றவர்களுக்கு அதற்கு முன்னரே பல்கலைக்கழகம் சென்று விட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் சிலர் ஏதோ ஒரு வகையிலே சிலர் கல்லூரிக்கு வந்திருந்தால் எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒன்று பிஎஸ்சி தெரிவாகி அவர் பிஎஸ்சிக்கு போகவில்லை. எவ்வாறேனும் நான் கல்லூரிக்கு தான் வர வேண்டும் என்று அவருடைய பிஎஸ்சி பட்டத்துக்கும் போகாமல் அவர் கல்லூரிக்கு வந்து இப்போது அவர் நியமனத்தை பெற்று தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். அவ்வாறு நிலைமை இருக்கிறது. ஆனால் ஏனைய பேர்களுக்கு எந்த இதில் இருக்கின்ற பெரிய சிக்கலான விடயம் என்னவென்றால் எந்த உத்தரவாதமும் இல்லை எங்களுக்கு இது கிடைக்குமா இல்லையா என்று. ஏனென்றால் பல்கலைக்கழகத்துக்கு கோட்டா இருக்கிறது. அந்த கோட்டா ஏற்கனவே வெளியிடப்பட்டால் எங்களுக்கு தெரியும் எங்களோட ஐலண்ட் ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ரேங்கை வச்சு எங்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைக்கும் அல்லது கிடைக்காது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கல்லூரிகளிலே மாணவர்கள் விண்ணப்பித்ததன் பிறகுதான் தெரியும் எங்களுக்கு அது கிடைக்குமா இல்லையாண்டு. இப்போ நாங்கள் நோமலாக இந்த ரேங்க் ஒன்று போடுறதில்ல தானே. இப்போ நீங்கள் ஏஎல் பரீட்சை ஒன்று நடைபெற்று அதனுடைய ரேங்க் அடிப்படையில் நீங்கள் யோசித்து கொள்ளலாம் பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் தெரிவாகுவோமா இல்லையா என்பது, அல்லது அடுத்த முறை நாங்கள் எழுத வேண்டுமா என்பது. ஆனால் கல்லூரிகளுக்கு விண்ணப்பித்ததன் பிறகு அங்கிருக்கிற கட் ஆஃப் வந்து அதன் அடிப்படையிலே தான் உங்களுக்கு தெரியும் நான் இது தெரிவு செய்யப்படுவேனா இல்லையா என்று. ஏனென்றால் அங்கு விண்ணப்பிக்கின்ற அந்த விண்ணப்பதாரிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையிலே தான் தெரிவினுடைய கட் ஆஃப் புள்ளி தெரிவு செய்யப்படுகின்றது. எப்படி பல்கலைக்கழகத்தில் ஏலெவல் எழுதி விண்ணப்பித்த பின்னர் அந்த கட் ஆஃப் வருகிறதோ அதே போல இங்கு வந்தாலும் ஒதுக்கீடு இத்தனை பேர் தான் எடுப்பது. எனவே உங்களுடைய ரேங்க் நீங்கள் இத்தனையாவது இருக்கிறீர்கள் என்பது முன்கூட்டி வராததால எங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கிறது. அதனால பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சிரமம் தான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்று விட்டால் இதுக்குள்ள வரவும் முடியாது. எனவே பல்கலைக்கழகத்துக்கு செல்லாமல் இருந்தால் எங்களுக்கு கல்லூரிக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற கேள்வியை கேட்கிறார். நிச்சயமாக அதை கூற முடியாது. ஏன், யார் தகுதி பெற்றிருக்கிறாரோ அவர் விண்ணப்பிப்பார்கள். அதிலே 3 வேக்கன்ட் இருந்தால் அதில் 3 மடங்கு இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவார்கள்.